அனைத்தடியார்க்கும் திருவடி வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையுடனுரை உண்ணாமுலை திருவடிகள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெரிவு குருவின் சிந்தித்தல் தானே. முத்துலட்சுமி அம்மா, நால்வர் விநாயகர் துதி பாடுங்கம்மா. படிக்கிறம்மா. பிடியதன் ஒரு ஊமை கொலமிகு கரியது, வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர், கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை, வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே, வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. திருச்சிற்றம்பலம். சிவாய அனைத்தடியாருக்கும் திருவடி வணக்கம். நன்றிங்கம்மா. புஷ்பம்மா, நால்வர் துதி பாடுங்கம்மா. புஷ்பமா பாடுங்க. சரி, லதாமா பாடுங்கம்மா, நால்வர் துதி. சிவாயன் பாடுறம்மா. சிவா. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரத்தால் திரு போற்றி போற்றி. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. ஐயா, நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா திருவடி வணக்கம். அனைத்து அடியார் திருவடி வணக்கம் ஐயா. நம பார்வதிபதே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இந்தின் விளம்பிரை போடும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருவெம்பாவை. ஆதியும் அந்தமும் எல்லாரும் பேரும் சோதியையாம் பாட, கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளரோதியோ வன் செவியோ நின் செவிதான், மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய், வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து, போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன், ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே, ஈதே எந்தோழி பரிசேலோர் எம்பாவாய், போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணை அடிகள், போற்றி மால்தான் முகனும் காணாத புண்டரீகம், போற்றியாம் உய்யார் கொண்டருளும் பொன்மரல்கள், போற்றியாமார்களே நீர் ஆடிலோர் எம்பாவாய். மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் மேய்க்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பத பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்து அருளிருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளை திக்கு நோக்கி தண்டனித்து வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இருந்திருக்கும் அடியார் குழுமக்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுற்றிக் கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையை நாம் தொடங்கி தொடர்வோமாக.
சென்ற வாரம் நாம் அன்பு செய்வாரே சிவன் அறிவான் என்ற கருத்தை நாம் சிந்தித்தோம். இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய தலைப்பு கல்வி. சில புத்தகங்கள் 20வது தலைப்பாகவும் சில புத்தகங்கள் 23வது தலைப்பாகவும் இருக்கின்றது. கல்வி கல்வினா நாம் எதை கற்க வேண்டும்? நாம் கற்க வேண்டியது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன கற்கணும்? நம்ம சிவநெறிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம கற்க வேண்டியது சிவஞான நூல்கள். இந்த சிவஞான நூல்கள் எப்படி கற்கணும் அப்படின்னா, ஒரு ஏற்கனவே படித்து அனுபவமிக்க அந்த ஆசானுடைய முன்பு இருந்து அந்த நூலை நாம் ஓத வேண்டும். அதை ஓதுதல் என்று சொல்வது மிகவும் சிறப்பு. அது ஓதும் போது அவர் என்ன செய்வார்னா, தன்னுடைய அனுபவங்களை அவர் சொல்வார். தன்னுடைய குருநாதர் தனக்கு என்ன சொன்னார், தான் என்ன அனுபவம் பெற்றோம் என்ற அவர் ஆசான் முன்பிருந்து நாம் நூலை ஓத வேண்டும். அவர் தன்னுடைய அனுபவங்களை கூற இரண்டுமே நம்ம ஆன்மாவில் பதியும். எனவே இந்த இருவகையாலும் நாம் கற்க வேண்டும். நூலால் எல்லா நுணுக்கங்களையும் கத்துக்க முடியாது. நூலால் தெரியாத சில நுணுக்கங்களை அந்த ஆசானுடைய அனுபவ உரையால் தான் நமக்கு கிடைக்கும். எனவே இந்த நூல் பயிற்சியை விட இந்த அனுபவ பயிற்சி இது மிக மிக இன்றியமையாதது. இது யாருக்கு இது கிடைக்கும் அப்படின்னா, யார் இறைவன் கிட்ட இடைவிடாத அன்பு வச்சிருக்காங்களோ அவர்களுக்குத்தான் இந்த சிவஞான கல்வி கிடைக்கும் என்று சொன்னார்கள். இந்த மாதிரி நமக்கு ஒழுக்கம் பண்பு இதை பத்தி சொன்னாரு. அந்த ஒழுக்கத்துக்கும் பண்பிற்கும் காரணமாக இருப்பது எது அப்படின்னா, அது சிவஞான கல்வி என்று சொல்லி அதன் சிறப்பை 10 திருமந்திரங்களால் திருமூலப் பெருமான் சொல்லி இருக்கின்றார் என்று சொல்லி முதல் பாடலுக்கு செல்லாம். குறிப்பறிந்தேன் உடல் உயிரது கூடி செறிப்பறிந்தேன் தேவர் பிரானை மறிப்பறியாது வந்துள்ளம் புகுந்தான் கரிப்பறியா மிகும் கல்வி கற்றேனே. இந்த 3வது வரிதான் இந்த பதிக பயன். உள்ளம் புகுந்தான். நான் சிவஞான கல்வியை கற்றதுனால பெருமான் என் உள்ளத்தில் புகுந்தான். அவன் என் உள்ளத்தை விட்டு நீங்காமல் இன்னும் என் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றான் என்பதுதான் இந்த பாடலின் திரண்ட கருத்து. இப்ப பதவுரை பார்க்கலாம். குறிப்பறிந்தேன். பெருமான் எதற்காக இந்த பிறவியை கொடுத்தார், எதற்காக இந்த உடலை கொடுத்தார், எதற்காக இந்த 36 தத்துவங்களை கொடுத்தார் என்பதை நான் அந்த குறிப்பை அனுபவமாக உணர்ந்தேன். உயிரது கூடி நான் என்ன செய்றேன், செறிப்பறிந்தேன். பெருமான் எங்க இருக்கான் அப்படின்னா, அவன் எந்தே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கிலன் ஓர் கைமாறு. பெருமான் உடல்லையும் கலந்திருக்கான். அவன் சிறப்பா இருக்கிறது எங்கன்னா, உயிர் அதி கூடி செறிப்பறிந்தேன். பெருமான் என்னுடைய உயிரோடு கூடி அவன் ஒன்றாக இருக்கும் தன்மையை நான் அனுபவத்தால் அறிந்தேன். அவன் யார்? அவன் தேவர் பிரான். அவன் மறுப்பறியாது உள்ள புகுந்தான். மறிக்கிறதுன்னா ஒருத்தங்களை மறிக்கிறோம் அப்படின்னா தடை போடுறோம்னு அர்த்தம். அது மாதிரி தேவதேவனாகிய அந்த சிவபெருமான் என்ன செய்கின்றான்? அவன் மறிப்பறியாது எந்த தடையும் இன்றி தானே என்ன என் உள்ளம் புகுந்தான். என் உள்ளமே புகுந்ததனால் வேறு துரிமங்கள் ஒவ்வொரு பாட்டையும் பார்க்கணும் இல்லையா? பெருமான் அந்த கோலத்தோடு என் உள்ளமே புகுந்ததனால். அது ஞான சம்பந்தன் அனுபவமா சொல்றார். அதான் அனுபவமா இருந்ததால அவருக்கு அனுபவம் ஆனதுனாலதான் கூன்பாண்டியனுக்கு அந்த திருநீரை இட்டவுடன் அவனுக்கு எல்லா நோய்களும் நீங்கியது. நமக்கு இன்னும் அந்த அனுபவம் கிடைக்கல. நம்ம ஒரு கருத்தளவில் நம்ம அடைச்சிருக்கோம். அனுபவமா பெருமான் உள்ளத்துல இருக்கிறது நமக்கு தெரியல. அதே நம்முடைய அப்பர் சொல்வார் சொல்லியா, தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோன தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். உள்ளேதான் கண்டான். உள்ள நம்ம பார்த்தாதான் நம்ம என்ன செய்யும், வெளில பகவான் நமக்கு தென்படுவான். இப்ப பார்க்கறது எல்லாமே எப்படி இருக்கும், அது நமக்கு சிவமா தென்படும். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தம் பாரார். இந்த பரஞானமாகிய அந்த சிவஞானத்தின் மூலமாக பரமாகிய அந்த பரசிவத்தை தரிசித்தவர்கள் பரமே பார்த்திருப்பார்கள். எங்க பார்த்தாலும் அவங்களுக்கு இந்த சிவன் தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. பதார்த்தங்கள் பாரார். இந்த உதாக்க பதார்த்தங்களை அவங்க பார்க்க மாட்டான். எனவே கருப்பு அறியா மிகும். ஒரு குழம்பு வைக்கிறோம், ஒரு ஜூஸ் போடுறோம், ரொம்ப உப்பு கறிக்குதுன்னு சொல்ல முடியா? அந்த மாதிரி பெருமான் அது ஓர்ப்புன்னு சொல்லுவோம். யாராலும் கரிப்பறியாத இந்த ஓர்க்கப்படாத கல்வி கற்றேனே. உலக கல்வினா நமக்கு போர் அடிச்சு போடும். ஆனா அந்த சிவஞான கல்வி என்ன செய்யும், அது பயில்தோறும் அது நமக்கு மேலும் மேலும் மேன்மையை கொடுக்கும்.
அப்பேற்பட்ட உயர்ந்த கல்வியை நான் வந்து கற்றேன். குறிப்பு அறிந்தேன் உடல் அப்படிங்கிறது அதுக்கு என்ன மேல் விளக்கம் அப்படின்னா, பெருமான் வந்து எனக்கு உடலை கொடுத்தான். பெருமான் தான் எனக்கு தனுகன போனபோகங்களை கொடுத்தார். அது எனக்கு தெரியும். அது எப்படி எனக்கு கொடுத்தார் அப்படின்னா, நான் செய்த வினைக்கு ஈடாக இந்த உடலை கொடுத்தார். எனவே நான் என்ன செய்யணும்? பெருமான் வந்து எனக்கு இந்த உடலை கொடுத்துறாரு இல்லையா? இந்த உடல் இருக்கின்ற போதே நான் என்ன செய்யணும் அப்படின்னா, என்னை வந்து அந்த 3 மலங்கள் பற்றி இருக்கின்றது. ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற அந்த 3 மலங்களிலிருந்து நான் நீங்க வேண்டும். நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு நான் சிவானந்த பேரு பெற வேண்டும். அதுக்கு எது துணையாக இருக்கும் அப்படின்னா வந்து எனக்கு இந்த அருள் தான், திருவருள் தான் துணையா இருக்கும். எனவே இந்த உடலை பெருமான் கொடுத்துட்டாரு. எனவே இந்த உடல் இருக்கின்ற போதே நான் என்ன செய்யணும்? இந்த ஆணவத்திலிருந்து நீங்கி அருள் துணை கொண்டு சிவானந்த பேரை எய்த வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அவன் எப்பேற்பட்டவன்? அவன் தேவதேவன், மகாதேவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன். அப்பேற்பட்ட பெருமை மிக்கவன் என்ன செய்கின்றான் அப்படின்னா, அவன் உயிர்களோடு ஒன்றாய் கலந்திருக்கிறான். அவன் இருக்கிற நிலை வந்து மனசாலும் வாக்காலும் பற்ற முடியாத நிலை. அப்பேற்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கின்ற அந்த பெருமான் வந்து என்ன செய்கின்றான்? தன்னுடைய எளிவந்த கருணையின் காரணமாக உயிர்களோடு ஒன்றாய் கலந்து அது செறிந்திருப்பவனாக அறிந்தேன். உயிரது கூடி செறிப்பு அறிந்தேன். உயிர்க்குள் வந்து பெருமான் எதற்காக இருக்கின்றான்? அவன் வந்து 2 உபகாரம் செய்யறான். ஒண்ணு வந்து காணும் உபகாரம், காட்டும் உபகாரம். காயத்துள் அமுதூர உற கண்டுகொள் என்று காட்டிய என்றார். அந்த மாதிரி காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கலல் செல்லுமே. பெருமான் வந்து எனக்கு இருந்து அவன் தான் எல்லாத்தையும் வந்து காட்டினாலும் என்ன பண்ணுவான்? என் கண்ணுக்கு வந்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஆனா அந்த கண்ணை வந்து மனம் செலுத்துது, மனசை வந்து உயிர் செலுத்துது. இந்த உயிரை வந்து பெருமான் வந்து செலுத்துபவனாக உடனாக இருந்து செலுத்துபவன். ஆனா பெருமானும் வந்து என்னோடு சேர்ந்து கண்டால்தான் இந்த உயிராக என்னால் காண முடியும். அந்த மாதிரி பெருமான் வந்து எல்லா உபகாரங்களையும் செய்கின்றான் என்ற அந்த கருத்தை வந்து சொல்கின்றார்கள். இது கரிப்பு அறியாத மிக கல்வினா அது வெறுப்பு அளிக்காத, ஓர்ப்பு அளிக்காத விருப்பமிக்க கல்வி. இப்ப நம்ம திருவாசகம் படிச்சுக்கிட்டே இருக்கோம். எத்தனை வருஷம் எத்தனை மடம் படிச்சோம் நமக்கு ஞாபகம் இல்லை. அப்படி வந்து ஒவ்வொருவரையும் படிக்கிறப்ப அது ஆனந்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கையா, அதுல வந்து நமக்கு வந்து ஓர்ப்பு வரவில்லை. நமக்கு மேலும் மேலும் இனிப்பு ஆனந்தம் தான் நமக்கு வந்து கிடைக்கின்றது. எனவே அப்பேற்பட்ட சிவஞான கல்வியை நாம் வந்து பார்க்க வேண்டும். எனவே நான் வந்து மாசில்லாத குற்றம் இல்லாத உயர்ந்த சிவஞான கல்வியை கற்றேன். அதனால் இந்த உயிர் உடலோடு கூடி நிற்பதை நான் அறிந்தேன். அந்த உயிரோடு மெய்ப்பொருளாகிய சிவமும் கூடியிருப்பதை அறிந்தேன். அதன் பயனாக பெருமான் வந்து என் உள்ளத்தில் இருப்பதை நான் அனுபவமாக அறிந்தேன். அவன் உள்ளத்தில் புகுந்தவன் வந்து மீண்டும் செல்லவில்லை, மீண்டும் என் உள்ளத்திலே புகுந்து நின்று அவன் எனக்கு எல்லா பயன்களையும் செய்கின்றான். எனவே இப்படி சிறப்புடைய சிவஞான கல்வியை நீங்களும் கற்க வேண்டும் என்ற கருத்தை வந்து திருமூல பெருமான் வந்து சொல்லியிருக்கின்றார் என்று சொல்லிவிட்டு 2வது பாடல். கற்றறிவாளர் கருதிய காலத்து கற்றறிவாளர் கருத்துளோர் கண்ணுண்டு கற்றறிவாளர் கருதி உரை செய்யும் கற்றறி காட்ட கயலுளாக்குமே. இந்த முக்கியமான கருத்து வந்து கருத்தில் ஓர் கண்ணுண்டு. இப்ப நமக்கு வந்து புறத்துலதான் நமக்கு கண் இருக்கு. இதை வச்சுதான் வந்து முகத்தில் கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் என்று இவரே சொல்வார். இந்த முகத்தில் உள்ள கண்ணால நீ பார்க்க முடியாது, அகத்துல ஒரு கண் இருக்கு, அந்த அறிவு கண் இருக்கு இல்லையா, அந்த அகத்தில் ஒரு கண் கொண்டு நீங்க என்ன பண்ணணும்? பெருமானை பார்க்க வேண்டும். அப்போது பெருமான் உங்களுக்கு உள் நின்று உணர்த்துவான் என்ற கருத்து தான் அந்த பாடலின் திரண்ட கருத்து. சரி, பதவுரை பார்க்கலாம். கற்றறிவாளர் கருதிய காலத்து. இந்த சிவஞான நூல்களை கற்று அறிந்தவர்கள் அவர்கள் இருந்து எண்ணிய காலத்து கற்றறிவாளர் கருத்திலோர் கண்ணுண்டு. அவர்களுடைய கருத்தாகிய உள்ளத்திலே அந்த உயிரிலே ஓர் கண் உண்டு. கற்றறிவாளர் கருதி உரை செய்தும். கற்றறிவாளர் கருதினா அந்த இடத்துல ஆராய்ந்து, சிவஞான நூல்களை கற்றவர்கள் ஆராய்ந்து உரைக்கும் இந்த கல்வி அறிவாகிய இதனில் உரை செய்யும் கற்றறி காட்ட கயலுள ஆக்குமே. அப்பொழுது என்ன செய்கின்றது? அப்ப பெருமான் வந்து என்ன செய்கின்றார்? இந்த புறக்கண்ணுக்கு புறம்பாக வேறாக பெருமான் இருந்து சிவபரம்பொருளை காட்டுகின்ற அந்த அறிவு கண் ஒன்று என்பதுதான் இந்த பாடல் வந்து சொல்கின்றார். இதுதான்
ஏற்கனவே ஒரு பாட்டு சொல்லலாம், முகத்தில் கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள். அதுல வந்து அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம். இந்த உள்ள கண் இருக்கே, இந்த அறிவு கண் இருக்கே, அதை கொண்டு பெருமானை பார்ப்பதுதான் ஆனந்தம். அதனாலதான் இந்த 4 பெருமக்களுக்கும் இந்த நாயன்மார்களுக்கும் பெருமான் வந்து காட்சி கொடுத்தார்கள். அது வந்து புறக்கண்ணால் வந்து பார்க்கவில்லை. ஏன்னா கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோன்னு. பெருமானை வந்து நம்ம புறக்கண்ணால வந்து நம்ம பார்க்க முடியாது. அவனை எப்படி இருக்கணும்? அகத்துக்கொண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம். அவர்களுக்கு பெருமான் வந்து உள் நின்று காண்பித்தார் என்று இந்த பாடல். கற்று அறிவு. கற்றுனா நாம் கல்வி கற்பதால் விளையும் அறிவு. உலக கல்வி டாக்டருக்கு படிச்சிருக்க, அந்த டாக்டருக்கு உண்டான அந்த அறிவு ஞானம் இருக்கு. அது தொழிலுக்கு வந்து எனக்கு பயன்படுகின்றது, வாழ்க்கை ஜீவனத்துக்கு வந்து எனக்கு பயன்படுகின்றது. நான் இந்த அறிவு எப்படி இருக்கின்றது? இந்த அறிவு வந்து நம் உயிருக்கு உண்டான அறிவு. உயிரை வந்து முன்னேற்ற கண் உண்டு. எனவே இந்த காட்டுகின்ற கண்ணுக்கு வேறாக பெருமான் வந்து இருக்கின்றான் என்று சொல்கின்றார்கள். எனவே இது வந்து ஞானக்கண், அகக்கண். எனவே சிவஞானம் கற்றால் உங்களுக்கு வந்து இந்த ஞானக்கண் ஆகிய 3வது கண் திறக்கும். 3வது கண் என்பது இது காமத்தை எரித்து நமக்கு ஞானத்தை கொடுக்கும். பெருமான் எப்படி செய்கின்றார்? நம்முடைய நெற்றிக்கண்ணினால் அந்த காமனை வந்து எரிக்கின்றார். காமனை எரித்த அதே நெற்றிக்கண் தான் ஞான பண்டிதரான அந்த முருகனை வந்து பயப்பிக்கின்றது, உற்பத்தி செய்கின்றது. காமம் எரிந்த இடத்தில், காமம் அகன்ற இடத்தில் அந்த ஞானம் வந்து முளைக்கும். எவன் வந்து காமத்தை எரிக்கிறானோ அவன் தான் நமக்கு ஞானத்தை கொடுப்பான். எவன் வந்து அந்தத்தை செய்கின்றானோ அவன் தான் நமக்கு ஆதியாக இருப்பான். அந்தம் ஆதி என்மனார் புலவர், முதல் சூத்திரம் இல்லையா? அந்தத்தை செய்யக்கூடிய மகா சங்கரக்காரனாகிய அந்த சிவபெருமான் தான் ஆதி கடவுள். அவன் தான் வந்து முதல் கடவுள். அவன் தான் வந்து படைக்க முடியும். காமனை வந்து எரித்தார், அந்தத்தை செய்தார், முருகனை வந்து தோற்றுவித்தார், வந்து ஆதியாக படைத்தார் என்ற கருத்தை வந்து இந்த பாடலுக்குள்ள வந்து நாம் சொல்லலாம் என்று சொல்லிட்டு, நம்ம வந்து கல்வியை வந்து கற்றுட்டோம். கற்றதுனால வந்து நமக்கு அறிவு கிடைச்சது. அந்த அறிவால நம்ம ஆராய்ச்சி பண்றோம். அந்த ஆராய்ச்சி பண்ணதுனால என்ன இருக்குன்னா, நமக்கு உள்ளத்துள்ள ஒரு கண் இருக்கு. அது வந்து அகக்கண். அந்த அகக்கண்ணை அனுபவமாக உணர்ந்தவர்கள் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அது நாம் சொல்கின்ற வார்த்தை வந்து நமக்கு நெற்றிக்கண்ணை, அறிவு கண்ணை வந்து திறக்கும். ஆனா அந்த கற்று அறிவு இல்லாதவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்னா, இந்த பாலை நிலத்திலே கயல் மீனை அது புரளச் செய்யும் என்ற கருத்தை வந்து சொல்கின்றார்கள். இந்த பாம்பரியும் பாம்பின் கால், அந்த மாதிரி யார் வந்து அதை கற்றார்களோ அவர்கள்தான் அதை அனுபவபூர்வமாக முடியும். அதுதான் கற்றறிவாளர் கருதிய காலத்து கருத்துளோர் கண்ணுண்டு என்று சொன்னார்கள். அதே மாதிரி மூதுரையில வந்து அபையா சொல்ற, கற்றாரே கற்றாரே காமுறுவார். நமக்கெல்லாம் வந்து சிவஞானம் பிடிக்குது, திருமந்திரம் பிடிக்குது, அதனால நாம வந்து ஒண்ணு கூடியிருக்கோம். மற்றவர்களுக்கு வேற ஏதாவது பிடிக்கும், அவர்கள் வந்து ஒன்று கூடியிருப்பார்கள் இல்லையா? எனவே நம்ம திருக்குறள் என்ன செய்யறா, கண்ணுடையார் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர்கள். நீ சிவஞான கல்வியில கற்கலன்னு வச்சுக்க, முகத்துல வந்து கண்ணு இருக்கு, முகத்து 2 அது என்ன, அது புண்ணுக்கு சமானம் தான், அது கண்ணுக்கு சமானம் கிடையாது என்று சொல்கின்றார்கள். கண் என்பதற்கு 3 பொருள் உண்டு. கண் என்பது என்ன அப்படின்னா, நம்முடைய இந்த 2 கண்கள் வந்து நமக்கு கண்ணு நமக்கு தெரியும். 2வது வந்து கண் என்பது அறிவை வந்து குறிக்கும். 3வது வந்து கண் என்பது ஆன்மாவை வந்து குறிக்கும். 4வது எப்படின்னா, 7ஆம் வேற்றுமை உருவம்னு சொல்லுவாங்க. இந்த மேஜையின் கண் இந்த புஸ்தகம் உள்ளதுன்னா, அந்த மேஜையின் இடத்தில் இந்த புஸ்தகம் உள்ளது என்ற அந்த மாதிரி 3 அல்லது 4 பொருள்கள் வந்து கண் என்ற அந்த வார்த்தைக்கு உண்டு. இதனால்தான் பெருமான் எப்படி பண்ணாரு அப்படின்னா, பாலையை மருதமாக்கினார் இல்லையா? இந்த திருநனிப்பள்ளியில வந்து ஞானசம்பந்த பெருமான் அந்த பாலையை மருதம் ஆக்கியது போல, நம்ம இந்த மாதிரி திருமந்திரம், திருவாசகம், திருமுறைகள்லாம் படிப்பதனால நம்முடைய மனசு எப்படி இருக்கு? அது பாலை நிலம் போல, அது அறியாமையால் பால்பட்டு பாலை நிலம் போல இருக்கின்றது. அதனால் இந்த திருமந்திரம் போன்ற திருமுறைகளை படிப்பதனால் இது எப்படி இருக்கின்றது? அது அறிவுடையதாக மருத நிலமாக மாறுகின்றது என்று அது கற்ற அறிவு கயலை உளவாக்கும் என்ற கருத்தில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே கல்வியின் சிறப்பும் என்ன செய்கின்றது? அந்த கல்வியை கற்றவனுக்கு மட்டுமல்ல, இது மற்றவருக்கும் பயன் கொடுக்கும் என்ற கருத்தை சொல்லிவிட்டு இப்பொழுது 3வது பாடல் சொல்லலாம். நிற்கின்ற போதே நிலையுடையான் கலல்
கற்கின்ற செய்மின் கலிந்தரும் பாவங்கள் சொற்குண்டல் என்றே தொழுமின் தொழுதபின் மற்றொன்றில்லாத மணிவிலக்காகுமே. இந்த நிலைத்த கல்வியை நீங்கள் நியமமாக பயில வேண்டும் என்பதுதான் இந்த திரண்ட கருத்து. நிற்கின்ற போதே இந்த உடல்ல இந்த உயிர் நிற்கின்ற போதே, இந்த உடல்ல அந்த அறிவு இருக்கின்ற போதே, இந்த உடலில் உயிரும் அறிவும் நிலைத்து நிற்கின்ற அந்த காலத்திலேயே என்ன சொல்ற, நிலை உடையான் கலல், பெருமானுடைய கலல் ஒன்றுதான் நிலைத்த கலல். அழியாத தன்மை வாய்ந்த அந்த சிவன் கலலை அவன் திருவடியை பற்றி கற்கின்றல் செய்மேன். என்ன செய்யணும்? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவாருங்கிற அப்படின்னா திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். மாணிக்க சொல்ல திருவடி கீழ் சொல்லிய பாட்டின், நான் எங்க இருந்து பாட்டேன்னு சொன்னேமா, திருவடி கீழே இருந்து சிவபெருமானுடைய அந்த தூக்கிய திருவடி கீழே இருந்துதான் நான் சொன்னேன். நீங்கள் என்ன செய்யணும், நீங்க அதன் பொருளை நம்ம எப்போதும் அந்த தூக்கிய திருவடி கீழ் பெருமானுடைய திருவடி நீளதான் நம்ம இருக்கின்றோம் என்பதை நீங்க அறிந்து அதன் பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். எனவே அந்த அழியாத தன்மை வாய்ந்த சிவன் கலலை பற்றி அந்த சிவன் தான் இந்த ஞான நூல்களை அறிவித்தார். திருமூலர் சொல்லவில்லை, சிவபெருமான் தான் திருமந்திரத்தை அவருக்கு உபதேசம் செய்தார். திருவாசகத்தை மாணிக்கவாசர் சொல்லவில்லை, பெருமான் தான் அவர் மூலமாக நமக்கு கொடுத்தார். நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை, நான் பாடலப்பா, பெருமான் என்னை பாட வைத்தார், நான் பாடினேன். எனவே பெருமான் அறிவித்த அந்த அருள் நூல்களை நீங்கள் பயிலுங்கள். கற்கின்றல் செய்மின், அப்ப என்ன பயன்? கலிந்தரும் பாவங்கள். நாம் இதுவரை செய்த எல்லா பாவங்களும், ஐயோ அந்த பாவம் செஞ்சுட்டேனே, இந்த பாவம் செஞ்சுட்டேனே, காசிக்கு போனா தொலையுமா, கங்கைக்கு போனா தொலையுமா, ராமேஸ்வரத்துக்கு போனா தொலையுமா, அந்த மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். இந்த நூல்களை பயின்றாலே நீங்கள் இதுவரை செய்த பாவங்கள்லாம் நீங்கும். மேற்கொண்டு நீங்க பாவங்கள் எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டும். அந்த நூல்களை நான் எப்படி படிக்கணும் ஆனா, சொற்கொண்டல் இன்றி தொழுமின், ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு மாத்திரைன்னு இருக்கு இல்லையா, அந்த மாத்திரை அளவு குறையாமல், இந்த சொல்லில் சோர்வுபடாமல் நீங்கள் என்ன செய்கின்ற தொழுமின், அந்த பாடலை சொல்லி சொற்சோர்வு இல்லாமல் அந்த அளவு குறையாமல் நீங்கள் இறைவனை தொழுங்கள். தொழுத பின் அந்த மாதிரி நீங்கள் இந்த பாடல்கள் மூலமாக பெருமானை தொழுத பின் மற்றொன்றில்லாத மணிவிளக்காகுமே. இப்ப மணி விளக்குனா அப்படின்னா அது மாணிக்க மணியை குறிக்கும், இந்த ரத்தின தீபத்தை குறிக்கும். அது எப்படி? அது சுயம் பிரகாசம். மற்ற விளக்குக்கெல்லாம் ஏதோ ஒண்ணு தேவைப்படுது, நம்ம டியூப் லைட்டுக்கு ஒரு கரண்ட் தேவைப்படுது. ஆனா இது எப்படி? ஒரு அகல் விளக்குக்கு ஒரு எண்ணெய் தேவைப்படுது. இவன் சுயம் பிரகாசமான அந்த மணி விளக்காக அவன் தோன்றுவான். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் வள்ளல் பிரானுக்கு வாய்கோபுர வாசல் தெல்ல தெரிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே. அது மணி விளக்காக மாறும். இந்த புலன்கள்லாம் இப்ப என்ன ஆகும்? அது மணி விளக்காக ரத்ன தீபமாக மாறும். அது பெருமான் ஜோதியாக சுடர் விட்டு நிற்பான். நிற்கின்ற போதே என்ன, பெருமான் எப்படி இந்த உடலை கொடுத்தார்? என் வினைக்கு ஈடாக. என் வினைக்கு ஈடாக கொடுக்கும்போது என்ன செய்கின்றார்? அந்த வினையில பிராரப்த வினைன்னு ஒன்று இருக்கு. அந்த பிராரப்த வினை நுகர்ச்சிக்காக இந்த உடலை கொடுத்தார். இந்த உடலில் இந்த உயிர் நிற்கின்ற போதே நீங்க என்ன செய்யணும்? அப்ப இந்த கருவி கரணங்கள்லாம் செயல்பாட்டில் இருக்கு. இப்ப எனக்கு கண் பார்வை கொஞ்சம் குறையுது, கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கேன். கண்ணாடி போடுறதுக்கு முந்தே நீங்க என்ன பண்ணணும்? இந்த கருவி கரணங்கள்லாம் நல்லா செயல்படும் போதே நீங்கள் என்ன செய்யணும்? அது கற்கின்றல் செய்மின், சிவஞானத்தை நீங்கள் கற்க வேண்டும். நிலையுடான் கலல், பெருமான் அனாதி நித்த அனாதி முத்த சித்துரு. எனவே அந்த அனாதி முத்த சித்துருவாகி இறைவன் திருவிடையை பற்றி நீங்கள் திருவிடை ஞானத்தை சிவஞானத்தை நீங்கள் கற்க வேண்டும். இந்த சிவஞான பயிற்சி உடையவர்களுக்கு என்ன செய்யும்? அந்த ஆகாமிய ஏறாது, சஞ்சித வினையெல்லாம் சுட்டு அறுபட்டு விடும். உனக்கில்லாத வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின், பெருமான் என்ன செய்கின்றார்? இந்த வினையை வறுத்து விடுவார், உணக்கி விடுவார். அப்போது சஞ்சீதங்கள்லாம் அறுபட்டு போயிடும், ஆகாமியம் ஏறாது. இப்பொழுது அந்த பிராரப்தத்தை மட்டும் நம்ம அனுபவிக்கணும். அந்த பிராரப்தம் கூட எப்படி இருக்கும்? அது உடல் ஊழாக கழியும். நம்ம மனசுக்கோ உயிருக்கோ எந்த துன்பமும் ஏற்படாது, அது உடல் ஊழாக கழியும். இப்ப நம்ம ஒரு ஆக்சிடென்ட் ஆகி காலே போற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். அப்ப என்ன செய்யும்? நம்ம போற இடத்துல ஒரு சாணியை முடிச்சுவோம். அப்போ ஒரு கல் இருக்கும், கல் மேல காலை வச்சு தேய்ச்சி என்ன பண்ணுவோம்? அந்த சாணியை தழுவ மாதிரி நமக்கு அது பிராரப்தம். அந்த கல்லோடும் காலுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட வேண்டும். அது
முட்டி மோதி கீழே விழுந்து கால் உடைய வேண்டிய நிலைமை இல்லாம நம்ம தேய்ச்சிட்டு அந்த மாதிரி போயிடும். இந்த வினை வந்து நமக்கு குறைபடும். எனவே சொற்குண்டல் இன்றி அது வந்து சொல்ல வந்து எந்த சிதைவும் வந்து இருக்கக்கூடாது. இரண்டாவது வந்து ஒன்று விட்டு ஒன்று வந்து கூறக்கூடாது. அதன் போல சொல்லால் வரும் குற்றங்கள், அப்புறம் சிந்தனையால் வரக்கூடிய அந்த தோஷங்கள் என்ற அந்த தோஷங்களும் நீங்கிவிடும் என்ற கருத்தை வந்து சொல்கின்றார்கள். இது ஏன் இப்படி சொல்றாரு அப்புறம் வந்து இந்த கும்பகர்ணன் வந்து தவம் செஞ்சான். கும்பகர்ணன் தவம் செஞ்சப்ப அவன் என்ன கேட்கிறான்னா, எனக்கு வந்து நித்திய தத்துவம், என்ன அழியாத அந்த தத்துவம் வந்து எனக்கு வேணும்னு கேட்கிறான். அவன் அந்த மாதிரி கேட்டவன் வந்து பெரிய அரக்கன். அவன் மூலமாக என்ன செய்யும் அப்படின்னா பெரிய துன்பம் விளையும். அவனை அழிப்பதற்கு யாராலும் முடியாது. அதுக்காக என்ன செய்வாரு, நம்ம சரஸ்வதியை வேண்டும் போது அந்த சரஸ்வதி என்ன பண்ண, அவன் நாக்கில் உட்காந்து எனக்கு நித்திரை தத்துவம், நித்திரைனா தூக்கம், அதனால அவன் எப்போதும் தூங்கிக்கிட்டே இருப்பான். இனிமே நம்ம என்ன செய்யணும், பெருமானை வந்து நாம் தோத்தரிக்கும் போது சொற்சோர்வின்றி துதிப்பதுதான் மிகுந்த பயன் தரும். இது மற்றொன்று இல்லாத மணி விளக்கு. ஒரு நம்ம விளக்கு ஏற்றணும், அதில் எண்ணெய் திரி அகல்லாம் வேணும். ஆனா என்ன செய்யும், இது வந்து மணி விளக்காக சுயம் ஜோதியாக இருக்கும், அது ரத்தினதமாக இருக்கும். அதற்கு வேறு ஒப்பில்லாத விளக்கு என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நாம் வந்து இளமை உள்ள போதே, இந்த உயிர் உள்ள போதே எப்பொழுதும் ஒரு பெட்டியன ஒரே தன்மையில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானது திருவடி சிறப்பை சொல்லுகின்ற அந்த சிவஞான நூல்களை நீங்கள் வந்து தவறாமல் கற்க வேண்டும். அந்த மாதிரி கற்பதால் பாவங்கள் வந்து பற்றற கழியும். அப்ப அந்த கல்வி என்ன செய்யும், அது வெறும் கல்வியாக போகக்கூடாது. நீங்க கற்றுட்டீங்க, கற்க கசடற கற்பவை கற்ற பின் கட்டுறீங்க, நிற்க அதற்கு அதுக்கு தகுந்தாமல் நிற்கணும் இல்லையா. இந்த சிவஞான கல்வி என்ன சொல்லுது, அந்த திருவடியை நீ வணங்கு என்று சொல்கின்றார்கள். அந்த கடவுள் வாழ்த்து எல்லாமே வந்து பெருமானுடைய அடியை சொல்வது தானே. நம்ம நால்வர் தூதியிலே வந்து என்ன செய்யற, தாள் அடி அந்த மாதிரி பார்க்கிறோம். அந்த அடிதான் நம்மை வணங்க வேண்டும். நாம் வணங்கினால் அவை என்ன செய்யும், அது தன்னை ஆக்குவதற்கும் தூண்டுவதற்கும் பிரிதொன்றை வேண்டாது இயல்பாகவே ஒளி வீசி நிற்கும் அந்த மாணிக்க விளக்காக உங்களுக்கு உதவும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். கற்க வேண்டியது வந்து இளமை காலம்தான். இப்ப வந்து நாங்க வந்து சண்டேஸ்வர நாயனார் புராணம் வந்து செஞ்சுக்குவோம். அவர் வந்து 5 வயசுலயே அவருக்கு என்ன செய்யணும்னா அந்த சிவஞான கல்வி வந்து சித்தித்து விடுகின்றது. 7 வயசுல வந்து அவருக்கு உபநயனம் வந்து போடுகிறார்கள். உபநயனம் போட்டு காயத்ரி மந்திரத்தை சொல்லுவாங்க. அது காஞ்சி பெரியவர் என்ன சொல்லுவாங்கன்னா, உன் மனசுல வந்து காமம் புகுவதற்கு முன்பாகவே நீ காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் என்று அந்த அந்தனர் ஒழுக்கமா சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்யணும், நம்ம எவ்வளவு இளமையில வந்து இதெல்லாம் கற்றுக்கொள்ளமோ கற்றுக்கிட்டு நம்ம அனுஷ்டானுக்கு வந்தோம்னா மனசுல வந்து இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்கின்ற 6 குற்றங்கள் நமக்கு தொந்தரவு கொடுக்காது. எனவே அதை விளக்கக்கூடிய இந்த சிவஞான கல்வியை விளக்கக்கூடிய அதுதான் கல்வி. அதை நமக்கு கொடுப்பது நிலை உடையான் கலல். அந்த கல்வியை நாம் பற்றால் நம்முடைய வினை வந்து நீங்கும், பாவங்கள் நீங்கும். இதே கருத்தை தான் நம்ம 2வது குறள்ல வந்து திருவள்ளுவர் சொல்கின்றார். கற்க கசடரை கற்பவை கற்ற பின் வந்து அது 391. இது வந்து 2வது குறள். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாலறிவன் நற்றால் தொழாளின். பெருமடைய திருவடியை தொழாவிட்டால் நீங்க எவ்வளவு படிச்சாலும் உங்களுக்கு என்ன செய்யறாங்க, அது எந்த பயனும் இல்லை. இந்த மனுநீதியில வந்து ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. அது சிவம் முயன்று அடையும் தெய்வ கலை பல திருந்த ஓதி. சிவத்தை அடைவதற்கு என்ன சொன்ன, தெய்வ கலைகள் பல இருக்கின்றன, அதை நீங்கள் திருத்தமாக ஓத வேண்டும் என்று மனுநீதி சொல்லியிருக்கின்றார்கள். சிறு தொண்டர் புராணத்திலையும் அது சொல்வார்கள். உள்ளம் நிறை கலைத்துறைகள் ஒளிவின்றி பயின்றவற்றால் தெல்லி வடித்து அறிந்த பொருள் சிவன் கடலின் செறிவு. இந்த சிவன் கடல் செறிவு தான் நமக்கு வந்து தெல்லி வடித்து அறிந்த பொருள். நாம் கேட்டு சிந்தித்து தெரியக்கூடிய பொருள் எது, அது சிவன் கடலின் செறிவு. அதற்கு பயனாக இருப்பது எது, உள்ளம் நிறை கலைத்துறைகள். பல கலைகளை படித்தாலும் என்ன செய்யணும், நமக்கு சிவன் கடலை சேர வேண்டும் என்று சொன்னார்கள். அதே மாதிரி நம்முடைய ஞானசம்பந்தர் வந்து அந்த திருமலைப்பால் வந்து குடிப்பார் இல்லையா, அதை அருந்திய பிறகு அவருக்கு என்ன கிடைத்தது என்று நம்முடைய சேக்கில் சொல்றார். சிவனடியே சிந்திக்கும் திருப்பருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம்
ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று சொல்கின்றார்கள். எனவே இது ஒண்ணுதான் கலைஞானம், பாக்கி எல்லாம் வந்து சிவஞானம் தான். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். இந்த பவமதனை அறமாற்றம், பவம்னா பிறவி, இந்த பிறவியை மாற்றக்கூடிய பாங்கினில் ஓங்கிய ஞானம், அதுவும் வந்து சிவஞானம் தான். உணர்வறிய மெய்ஞானம், அதுவும் வந்து சிவஞானம் தான். ஓமையிலா கலைஞானம். ஏன் ஒரு கலைஞானம் படிக்கணும்னா, இந்த சமணர்களோடு வாதம் செய்ய வேண்டும் இல்லையா, அதற்கு ஆதாரமாக பெருமான் வந்து அந்த கலை நூல்களையும் பெருமான் அவருக்கு சொல்கின்றார்கள். என்ன சொல்லலாம், சொல் என்பது சொல் வடிவாகிய கல்வியை குறிக்கும். இதை வந்து வாசக ஞானம் அல்லது வாசக தவம், வாசிக தவம் என்று சொல்வார்கள். எனவே இதுதான் நமக்கு உண்மையான கல்வி என்று சொல்லிவிட்டு 4வது பாடலுக்குள் நாம் செல்லலாம். கல்வி உடையார் கலிந்தோடு போகின்றார், பள்ளி உடையார் பரம்பறிந்து உண்கின்றார். இதை பாம்பறிந்து உண்கின்றான் இருக்க, பரம்பு அறிந்து உண்கின்றான்னு 2 பாட்டாக இருக்கின்றது. எல்லியும் காலையும் ஏத்தும் இறைவனை வள்ளியுள் வாதித்த காயமுமாமே. பதவுரை வந்து பார்க்கலாம். கல்வியுடையார், கல்வி என்பது இங்க கருவி நூல்களை கற்பதை வந்து குறிக்கும். அந்த கருவி நூல்களை கற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள், கலிந்து ஓடி போகின்றார்கள். இந்த கருவி நூலை கற்றதுனால அவருக்கு வந்து திருவருள் வந்து கிடைக்காது, திருவருள் வந்து துணை நிற்காது. அந்த திருவருள் துணை இல்லாமையால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், கலிந்து ஓடி போகின்றார்கள். அந்த சிவநெறியில் நிற்க முடியாமல் அவர்கள் மேற்செல்ல மாட்டாது ஓடி போகின்றார்கள், ஒளிந்து போகின்றார்கள், ஒதுங்கி போகின்றார்கள். பள்ளி உடையார் பாம்பறிந்து உண்கின்றார்கள். பள்ளி உடையார் அப்படின்னா, இந்த உடம்புல வந்து உங்களுக்கு பட்டு இருக்கின்றது, பட்டு இருந்து உடம்பில் வந்து பற்று, அந்த பற்று இருந்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அதே இடத்துல யோகத்திலே அவருக்கு வந்து ஆர்வம் இருக்கின்றது. அந்த ஹட யோகம் என்கின்ற அந்த யோகம் இருக்கின்றது. அந்த உடம்பில் வந்து பற்று இருக்கின்றது, உடம்பில் பற்று நீங்கவில்லை, அது ஞானத்துக்கு சென்றால்தான் நீங்கும். அவர்கள் உடம்பில் பற்று உள்ள போதே யோக நெறியில் நின்று பாம்பு அறிந்து உண்கின்றார்கள். பாம்பு, பாம்பு என்பது இந்த குண்டலினி சக்தியை குறிக்கும். இந்த குண்டலினி சக்தியை என்ன செய்வாங்க, அவர்கள் வந்து பாம்பாக உருவகம் செய்வார்கள். அந்த பாம்பு வந்து நம்ம மூலாதாரம் இருக்கு இல்லையா, அந்த மூலாதாரத்துல வந்து இப்படி சுருண்டு கிடைக்கும், 3½ சுற்று சொல்லுவாங்க. 3½ சுற்று சுற்றிட்டு அந்த வாய் வந்து வாழை வந்து கவிக்கிட்டு இருக்கும். அப்ப வந்து பாம்பு என்ன செய்கிறார்கள், அதை அறிந்து உண்கின்றார்கள். அதை வந்து அவர்கள் எழுப்புகின்றார்கள். மூலாதாரத்து 3 கணலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தே நம்முடைய விநாயகர் ரகவல் வந்து அவையார் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அது வந்து காட்டு மூலமாக பிராணாயாம பயிற்சி மூலமாக எழுப்பலாம். இன்னொன்று வந்து மந்திர சித்தி மூலமாக இருக்கலாம். ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒரு தெய்வத்தை உச்சரித்து உச்சரித்து அதை உபாசனை செய்து ஒவ்வொன்றாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை வரைக்கும் அவர்கள் வந்து கொண்டு வர முடியும். இந்த ஆக்கினையை தாண்டி அது சகசிராரத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த இடத்துல அவசியம் வந்து குருவருளும் திருவருளும் வந்து வேண்டும். இதுல இருந்து ஒவ்வொரு சக்கரத்துக்கும் 2 வருஷமாகும். இந்த 6 சக்கரத்துக்கு வந்து 12 வருஷம் நீங்க பயிற்சி பண்ணா என்ன செய்யும், அந்த குண்டலி சக்தி படிப்படியாக வந்து மேலே வரும். நீ செய்யறப்ப நீ என்ன பண்ற, அப்ப 2வது சக்கரத்துக்கு வரும்போது உன் மனசுல வந்து காமம் வந்து நிறைய வந்து தோணும், பெண்பால் வந்து நீ ஈர்க்கப்படுவாய். அப்ப அந்த பெண் இன்பத்தில் சிற்றின்பத்தில் மாட்டிட்டுனா அப்ப என்ன செய்ய, அந்த குண்டலி சக்தி வந்து அந்த சுவாதிஷ்டானத்திலேயே வந்து சிக்கிக்கும். அதுக்கு தாண்டி நீ என்ன பண்ற, மேல வந்து மணிப்புரகத்துக்கு வர, மணிப்புரகம் வரப்ப உனக்கு வந்து செல்வத்தின் மேல், பொருள்கள் மேல வந்து ரொம்ப ஆசை வரும். இப்போ பொருள் பட்டியல மாட்டிக்கிட்டுன்னா என்ன செய்வ அப்படின்னா, உனக்கு இந்த மணிப்புரகத்திலே இந்த குண்டலி சக்தி வந்து நின்று போய்விடும். அதை தாண்டி நீ அநாகத்துக்கு வந்தா அப்போது வந்து அந்த உலக அன்பு, உலகியல் அன்புல வந்து நீ மாட்டிக்குவேன். என் பொண்டாட்டி எவ்வளவு அன்பா இருக்கா, என் பிள்ளைங்க என் மேல எவ்வளவு ஆசையா இருக்கு அப்படின்னா, அதை தாண்டி அதை உணரணும் அப்படின்னா உனக்கு அந்த தெய்வீக அன்பை வந்து நீங்க அங்க உணரணும். அந்த நிபந்தனையற்ற அந்த தெய்வீக அன்பு, பெருமான் நமக்கு என்ன எப்படி அன்பை காட்டுகின்றார், நிபந்தனை காட்டியா அன்புகின்றார். நம்ம வந்து நல்லவனா இருந்தாலும் சரி, கெட்டவனா இருந்தாலும் சரி, பெருமான் வந்து நம்ம நேசித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒரு நேசத்துக்கு, பாசத்துக்கு, அன்புக்கு வந்து அளவு கிடையாது. அது வந்து தெய்வீக அன்பு. அந்த அன்பை உணராமல் என்ன செய்யற, நான் வந்து யோக பயிற்சியின் மூலமாக இந்த குண்டலினி சக்தியை நான் மேலே கொண்டு வரேன் அப்படி ஏதாவது ஒரு இடத்துல அது சிக்கிக்கிட்டு அந்த இடத்துல அவங்க மாட்டிக்கிட்டு தூங்குவாங்க. அதுல வந்து துன்பமாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் சித்திகள்லாம் கிடைக்கும், கடைசியில் என்ன கிடைக்கும், அந்த துன்பத்தை தான் அவர்கள் வந்து நுகர்கின்றார்கள். அதான் பாம்பு அறிந்து உண்கின்றார்கள். பாம்பு என்பது குண்டலினி சக்தி சொல்லக்கூடியது. அவர்
எல்லியும் காலையும் ஏத்தும் இறைவனை. நீங்க என்ன செய்யலாம், இப்பேற்பட்ட துன்பம்லாம் எனக்கு வேண்டாம், உனக்கு பெரிய பெரிய யோக பயிற்சிலாம் உங்களுக்கு வேண்டாம். நம்முடைய சுந்தர பெருமான் எல்லாவற்றையும் வந்து யோக முறையால் தான் அவர் அனுபவித்தார். அதனாலதான் அவருக்கு அந்த அளவுக்கு வந்து கஷ்டம். பெருமானை வந்து ஒரு ஏறாத உயரத்துக்கு வந்து ஏற்றி வைத்தார். ஏற்றி வைத்து கிடைச்சல அதல பாதாளத்துக்கு தள்ளி விட்டார். பிரம்மாண்டத்தோட தம்பிரான் தோழர் தம்பிரான் தோழர் அப்படின்னு எல்லாருமே வந்து தூக்கி வச்சு கும்பிடுறாங்க. பெருமான் என்ன செய்கின்றார், திருவொற்றியூர் இல்லையே தாண்டினவனே இந்த கண்ணை வந்து படித்து வருகின்றார். அதுல இருந்து பெருமான் வந்து அதை வருத்தப்பட்டு பாடல்கள் சொல்வார்கள். அதை பாடியதெல்லாம் அவருக்காக இல்லை, நமக்காக தான். நம்ம வந்து அந்த இன்பத்தில் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக தான் நம்முடைய சுந்தர பெருமான் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றார். எனவே இப்பேற்பட்ட துன்பம்லாம் உங்களுக்கு வேண்டாம். நீங்க என்ன செய்யுங்க, பெருமானை வந்து நீங்கள் ஏத்தும் இறைவனை. எல்லியும் காலையும், எல்லி என்பது இரவை வந்து குறிக்கும், அல்லும் பகலும் என்று சொல்வது. அல்லு என்பது இரவை குறிக்கும், பகல் வந்து பகல் பொழுதை குறிக்கும். எல்லியும் காலையும் என்பது அந்த இரவும் பகலும் ஏத்தும் இறைவனை, அந்த சிவபெருமானை நீங்கள் துதியுங்கள். வள்ளியில் வதித்த காயமே. வள்ளி வள்ளி என்பது இந்த இடத்துல திருவள்ளுவர் சக்தியை குறிக்கும். திருவள்ளுவர் சக்தி வந்து பெண்பாலாக உருவகம் செய்வார்கள். எனவே அந்த திருவள்ளுவர் சக்தியால் பாதித்த காயமாமே. அப்போ உங்க உடம்பு என்ன செய்யும், அது வந்து காய சக்தி ஆகிவிடும். காயகல்பம்லாம் நீங்க எதுவும் சாப்பிட வேண்டாம். உங்களுக்கு இந்த திருவள்ளுவர் சக்தியால் இது அழியா உடலாக அனக உடலாக மாறும் என்று சொல்கின்றார்கள். ஏன் கல்வியுடையால் கழிந்து ஓடி போகின்றார்கள்னா, அவர்கள் இந்த கருவி நூல்களை அந்த நூல்கள் கிடைப்பது எது, அது வந்து பாசஞானத்தை தான் நீங்க கத்துக்க முடியும். அந்த பாசஞானமே அதை பெரிதென மதித்து அதை பொறுப்ப உங்களுக்கு பதிஞானம் வந்து கிடைக்காது. அவர்கள் கழிந்து ஓடி போகின்றார்கள். பதிஞானம் கிடைச்சாதான் சிவபெருமானத்தோடையே சேர முடியும். அவர்கள் பாச நூல்களை கற்று அதுவே பெரிதென மதித்து அதை பதிஞான விருப்பு இல்லாமல் அவர்கள் ஓடி கழிகின்றார்கள். பள்ளி பள்ளினா அது பல்குதலை உடைய இந்த உடல். இந்த பள்ளி நம்ம என்ன பண்ணோம், உனக்கு வாழை வந்து நம்ம வெட்டிடுறோம், வாழ் வந்து மறுபடியும் வளரும். இந்த உடம்பு வந்து வளர்ந்து கொண்டே போகின்றது. இது பல்குதலை. உடம்புல ஒவ்வொரு செல்லும் வந்து பெருகிட்டே போகுது. பல செல்கள் அழியுது, பல செல்கள் வந்து பிறக்கின்றது. எனவே பல்குதலை உடம்பை வந்து பள்ளி என்று சொன்னார். அது பாம்பு என்பது அது குண்டலினி சக்தியை குறிக்கும். நீங்க என்ன காய சக்தி பெற வேண்டும், அஷ்டமா சக்தி பெற வேண்டும் என்று நீ அட்டாயங்க யோக நிலையிலிருந்து குண்டலினி சக்தியை நீங்க என்ன செய்கின்றார்கள், அதை படிப்படியாக எழுப்பி எங்களை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, இந்த ஆங்கியத்துல வரும்போது என்ன செய்கின்றார்கள், அப்போது உங்களுக்கு அந்த சந்திர யோகம் வந்து செய்யும். இந்த சந்திர யோகம் கிட்டி உங்களுக்கு அமுதம் வந்து கிடைக்கும். இதுதான் காயத்துள் அமுத ஊறுதல். அந்த ஊற அமுதம் என்ன செய்யும், உள்நாக்கு வழியாக அது அண்ணாக்கினுடைய உள்நாக்கிற்கு வந்து தொண்டையில் வந்து சுற்றும். அப்பொழுது அவருக்கு அந்த உடம்பு வந்து நிலைக்கும். எனவே இது சிவானந்தம் ஒன்று உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும். எனவே நீங்கள் பல நாள் வந்து இந்த யோக நிலையிலிருந்து 12 வருஷம் கஷ்டப்பட்டு நீங்க வந்து கஷ்டப்பட வேண்டாம். பெருமானை வந்து இரவும் பகலும் 24 × 7 × 325 × ஆயுள் உள்ள வரையும் நீங்கள் பெருமானை ஏற்றி கொண்டே இருங்கள். அந்த மாதிரி ஏன்னா என்ன செய்யும், அது பாதித்த காயம். வாதம் என்பதை ஸ்பரிச வேதி ரசவேதின்னு ஒரு குளிகை இருக்கின்றது. அந்த ஸ்பரிச வேதியில் ரசவேதியை வச்சு நீங்க ஒரு இரும்பை தொட்டால் என்ன செய்யும், அந்த இரும்பு வந்து பொன்னாகும். தகரத்தை தொட்டால் அது வந்து தங்கமாகும். அதாவது ஒரு நிலை குறைந்த அந்த உலகம் வந்து நிலை உயர்ந்த உலகமாக மாறும். அது போல இந்த உடல் 7 தாதுக்களான இந்த உடல் என்ன செய்யும், அது வந்து சிவன் உடைகின்ற ஆலயமாக மாறிவிடும். இதனால்தான் இப்படி சண்டேஸ்வர நாயனர் சொன்னோம் இல்லையா, அந்த சண்டேஸ்வர நாயனாருக்கு வந்து அவருக்கு சண்டேஸ்வர பதவி வந்து பெருமான் வந்து கொடுத்து தன்னுடைய கொண்டை மாலை வந்து சூட்டுவார். அதை சூட்டுறப்ப அவருடைய உடம்பு எவ்வளவு அழகாக இருக்கின்ற சேக்கிலாடு வந்து பதிவு செய்வார். இந்த திருவுருள் பொழிவால் அவர் தெய்வ உடல் பெற்றார், உடல் வந்து தெய்வ உடலாக மாறியது என்று சேக்கிலாடு வந்து சொல்வார் என்று. இன்னொன்று வந்து பரம்பு அறிந்து உண்கின்றார்னு சொன்னோம் இல்லையா. கல்வி உடையார் கழிந்தோடு போகின்றார். கல்வி வந்து பல பேர் கற்கின்றார்கள், ஆனா அதுல வந்து அவர்கள் இறை வழிபாட்டை கொள்ளவில்லை. அவர்கள் கழிந்து ஓடி போகின்றார்கள், அவர்கள் வாளா இறந்து ஒளிந்து போகின்றார்கள். பள்ளி உடையார் பரம்பு அணிந்து உண்கின்றார்கள். பள்ளி உடையார், பள்ளிங்கிறது இந்த இடத்துல பயன்னு சொல்கிறார். உனக்கு பழிச்சு போச்சு, இப்போ பள்ளி வந்து சொல்ல முடியா, பள்ளி சொன்னது பழிச்சு போச்சு சொல்ல முடியா, அதான் பலிதம் சொல்லுவாங்க. அந்த பள்ளி சொன்னது பலிதம் ஆவது போல அவர்கள்
பரம்பு அறிந்து உண்கின்றார்கள். எனவே கற்றதன் பயன் என்ன? கற்றதன் பயன் இறை வழிபாட்டை செய்ய வேண்டும். அந்த இறை இன்பத்தை பரம்பு அறிந்து உண்கின்றார்கள். அந்த இறை இன்பத்தை இப்பொழுதே அவர்கள் அன்பினால் நுகர்கின்றார்கள். அதான் பரம்பறிந்து உண்பது. அன்பினால் உண்பதுதான் பரம்பறிந்து உண்ணுதல். இறை வழிபாட்டை உடையவர்கள் அந்த இறை இன்பத்தை இப்பொழுதே அன்பினால் நுகர்கின்றார்கள். எனவே நீங்க என்ன செய்யணும்? எல்லியும் காலையும் இரவும் பகலும் இறைவனை நீங்கள் துதியுங்கள். அவ்வாறு துதித்தால் வள்ளியுள் நின்று உள் நின்று, இந்த சக்தி எங்கே இருக்கின்றது? சிவபெருமானு சேர்ந்து இருக்கின்றது. அந்த சக்தி, அவளோட சக்தி உள் நின்று பாதித்த காயமாமே. அது இந்த சக்தியை தாங்கிறதுக்கு ஒரு உடம்பு வேணும். அதே இந்த தாங்குவதாகி அந்த அருள் உடம்பும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கின்றார்கள். இதான் திருவள்ளுவர் பிரகாச வள்ளலார் என்ன சொன்னா, ஒண்ணு நமக்குள்ள தேகம் அசுத்த தேகம். இது 36 தத்துவக்கர்கள் ஆக்கப்பட்டது. நீங்க பயிற்சி செய்ய உங்களுக்கு சுத்த தேகம் கிடைக்கும். சுத்த தேகம் எந்த வியாதியுமே இருக்காது. அது சுத்த தேகம். இரண்டாவது பிரணதவ தேகம் என்கின்ற அந்த இரண்டாவது கிடைக்கும். மூன்றாவது ஞான தேகம் என்ற அந்த ஞான தேகம் கிடைக்கும் என்று நம்முடைய அருட்பிரகாச வள்ளலார் சொல்லுவார் என்று சொல்லிவிட்டு 5வது பாடலுக்குள் செல்லலாம். துணை அதுவாய் வரும் தூய நல் ஜோதி, துணை அதுவாய் வரும் தூய நல் சொல்லாம், துணை அதுவாய் வரும் தூய நல் கந்தம், துணை அதுவாய் வரும் தூய நல் கல்வியே. சிவஞான கல்விதான் உங்களுக்கு துணை. இந்த கடைசி தூய நற்கல்வியே உங்களுக்கு துணையாக இருக்கும் என்பதுதான் திரண்ட கருத்து. துணை அதுவாய் வரும் தூய நல் ஜோதி. நம்ம என்ன செய்யறோம்? இப்ப நமக்கு ஆன்மதாகம் அல்லது ஞானதாகம் எடுத்து விட்டது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஆரம்பிக்கிறது பெரும்பாலும் ஆலய வழிபாட்டு தான் ஆரம்பிப்போம். எனவே அப்ப மூர்த்தி தலம் தீர்த்தம், அப்புறம் ஒவ்வொரு தலமா போகலாம் அப்படின்னு நமக்கு வேணும். ஒவ்வொரு மூர்த்தியா தரிசிக்கலான்னு வரும். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினோருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சற்கூர்வம் வாக்கியமே. பெருமானாருக்கு என்ன செய்யறது? தல யாத்திரையில தான் அவங்களுக்கு அருள் குருநாதர் கிடைத்திருக்கின்றார்கள். தாயுமானவருக்கும் அந்த மாதிரி திருச்சிக்கு போறப்ப அவங்கள மௌன குரு உபதேசம் செய்திருக்கின்றார். அதாவது சிவஞான சித்தியாரை மௌனமாக உபதேசம் செய்திருக்கின்றார். இந்த மௌன உபதேசம் அதை வாங்குற அளவுக்கு தாயுமானவருக்கு பக்குவம் இருக்கின்றது. எனக்கு வாய் விட்டு சொன்னாலும் நமக்கு புரிஞ்சக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லை. எனவே மூர்த்தி தலம் முறையாய் தொடங்குகின்ற அந்த ஆன்மாக்களுக்கு என்ன செய்யலாம்? துணை அதுவாய் வரும் தூய நல் ஜோதி. அப்போது இந்த இயற்கையே எப்படி வரும்? அது தூய்மையான நல் ஒளி வடிவான ஜோதியாக பெருமான் அருள் குருநாதராக அவர் எழுந்து அருள்வார். துணை அதுவாய் வரும் நற்சொல்லாம். அப்போது அவர் என்ன செய்கிறார்? நமக்கு ஒரு உபதேசம் செய்வார். அதை மந்திர உபதேசம் தான் பெரும்பாலும் இருக்கும். சாத்திர உபதேசமும் அது இருக்கலாம். எனவே அது தூய நல் சொல். பெருமானிலிருந்து குருநாதரிலிருந்து வரக்கூடியது. அது என்ன? அது நல் சொல். அதுக்கு மாயைக்கு அதீதமான சொல். இப்ப நான் பேசுற வாக்கு நமக்கு எங்கேருந்து கிடைக்குது? அப்ப நமக்கு இந்த சுத்த மாயா போனத்திலேருந்து நமக்கு சிவம் சக்தி சாதாக்கியம் மகேஸ்வரம் சுத்த வித்தை, இந்த 5 சிவதத்துவம் அல்ல சுத்த தத்துவம். அங்கதான் அந்த வாக்குகள் இருக்கின்றன. அந்த வாக்குலேருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வாக்கை நம்ம என்ன செய்யணும்? நல்ல வகையில் பயன்படுத்த வேண்டும். வாக்கெல்லாம் நமக்கு அசுத்தமாயா பிரபஞ்சம், பிரகிருதி மாயா பிரபஞ்சத்துல நமக்கு கிடைச்சது. வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம்லாம் நமக்கு இந்த வாக்கு மட்டும் எங்கேருந்து கிடைக்குன்னா அந்த சிவதத்துவத்திலிருந்து கிடைச்சிருக்கு. எனவே நம்ம என்ன செய்யணும்? அதை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். அதற்காக அந்த குருநாதர் நமக்கு மாயைக்கு அதிமிதமான நிலையிலிருந்து, மாயை தாண்டிய நிலையிலிருந்து அவர் நமக்கு உபதேசம் செய்வார். அந்த உபதேசம் பெரும்பாலும் திரு ஐந்தலத்தாக தான் இருக்கும். அதுக்கு பீஜம் சேர்ந்தோ பீஜமாக நிற்பீஜமாகவோ சபீஜமாகவோ இருக்கும். அதை நீங்கள் தான், அந்த எழுத்து தான் உங்களுக்கு துணையாக வரும். துணை அதுவாய் வரும் தூயனர் சொல்லலாம். நீங்க இந்த பிறவியை விட்டுட்டா கூட அடுத்த பிறவியிலையும் அந்த சொல் உங்களுக்கு துணையாக வரும். துணை அதுவாய் வரும் தூய நல் கந்தம். நமக்கு என்ன பண்ணும்? ஆணவ மலத்துல இருந்து நீங்கிட்டோம். நீங்கினாலும் என்ன செய்யணும்? அந்த வாசனா மலம் நம்ம ஏற்கனவே நம்ம இல்லறத்துல இருந்து நம்ம பயிற்சி செஞ்சிருக்கோம். பல்நெடுங்காலம் நம்ம இல்லறத்துல தான் இருந்திருக்கோம். எனவே அங்க அனுபவித்த அந்த இன்பங்கள்லாம் மறுபடியும் வாசனையாக தாக்கும். இப்ப ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஒரு ஸ்வீட்டு கடைக்கு போறப்ப அந்த மனசு ஆசைப்படும். ஒரு ஒரு துண்டு மைசூர் பாக்கு போட்டுட்டா என்ன கெட்டுப்பட போகுது, சுகர் உடனே ஏறிட போதா அப்படின்னு நம்ம மனசு ஏதாவது சொல்லும். அதான் வாசனா மலம். இன்னைக்கு உதாரணம் என்ன சொல்றாங்கன்னா,
பெருங்காயம் இருந்த பாத்திரம்னு சொல்லுவாங்க. பெருங்காய பாத்திரம் இருக்குது, அதை வச்சு நீங்க எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டீங்க. சமைச்சு முடிச்சாலும் என்ன செய்வீங்க, அந்த பெருங்காய பாத்திரத்தை திறந்தோம்னா அதுல இருந்து இந்த பெருங்காய வாசனை வந்து வரும். உனக்கு அந்த ஆணவ மலம் நீங்கி போச்சு, இருந்தாலும் அந்த வாசனை மலம் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அந்த வாசனை மலத பெருங்காய டப்பா வச்சு நீங்க என்ன செய்யுது, காய்கறி வந்து சமைக்க முடியாது, ஏன்னா அதுல பெருங்காயம் இல்லை. அந்த மலம் என்ன செய்யும், அந்த பெருங்காய வாசம் வந்து உங்க மனசை வந்து தூண்டும். அதுபோல அந்த வாசனா மலம் வந்து உங்களை தாக்கும். அப்போது என்ன செய்யும், நீங்கள் அந்த கல்வி இருக்கு இல்லையா, அது வந்து தூய நற்கந்தம், தூய நற்கந்தமாக இருப்பது வந்து சிவமனம். அப்போது என்ன செய்யும், அந்த பெருங்காய வாசனை ஆணவமல வாசனை வந்து உங்களை தாக்காது. இந்த தூய்மையான சிவமனம் வந்து ஆணவமல வாதனையிலிருந்து வாசனையிலிருந்து உங்களை காப்பாற்றும். துணை அதுவாய் வரும் தூய நல்கல்வியே. எனவே அந்த சிவஞான கல்விதான் உங்க தூய நல்கல்வியாக உங்களுக்கு துணையாக வரும். ஏன் அதை வந்து தூய நல் ஜோதி அப்படின்னா, நம்ம பார்க்குற ஜோதி எல்லாமே வந்து பிராகிருத ஜோதி, பிரகிருதி மாயிலிருந்து உண்டான ஜோதியை தான் நம்ம பார்க்கிறோம். நான் பெருமான் எப்பேற்பட்டவன், அவன் வந்து அப்ராகிருதம், பிராகிருத மாயைக்கு அப்பாற்பட்டவன். அவன் மேதகு ஜோதி, அங்கிங்கனபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி, கற்பனை கடந்த ஜோதினர் கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியமாகும் திருச்சிட்டம்பலத்தில் நின்று பொறுப்புடன் நடம்படுகின்ற பூங்கலால் போற்றி போற்றி. அதுல வந்து பெருமான் வந்து கற்பனை கடந்த ஜோதி, அதாவது நீங்க கற்பனையே பண்ண முடியாது, அது அனுபவத்தால் தான் நீங்க வந்து உணர முடியும் என்று சொல்கின்றார்கள். இதுக்காக நம்ம என்ன செய்யறது, அது 10 விதமான பரிபாக நிலை சொல்றாங்க. அதாவது தசகாரியம், தசம்னா 10, அந்த 10 விதமான சொல். அதுல வந்து தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சித்தி, இது மூன்றும் வந்து இந்த 36 தத்துவங்கள் சம்பந்தப்பட்டது. இதை தாண்டி தத்துவம்லாம் நான் கிடையாது அப்படின்னு நான் அறியல, இந்த உடம்பு நான் கிடையாது, மனசு நான் கிடையாது, அந்த அறிவு நான் கிடையாது, பேச்சு நான் கிடையாது, அது ஒண்ணு ஒண்ணா தள்ளிட்டு போறப்ப இந்த 36 தத்துவங்கள் நீங்களோட அப்புறம் நான் யாருக்கப்ப ஆன்மாங்கம். அப்ப ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. இந்த ஆன்ம ரூபம் எப்படி இருக்கும், அது ஒளி ரூபமாக இருக்கும். அந்த ஒளி ரூபமும் சர்வ வியாபகமாக இருக்கும். அப்ப நான் தான் சிவன், நான் தான் இறைவன்னு நாம் வந்து மயங்கி விடுவோம். அது வந்து பசுஞானம். முதல்ல தத்துவம் வந்து பாசஞானம், இது வந்து பசுஞானம். அப்ப என்ன செய்ய, இந்த ஆன்மா வந்து சுத்தி அடையும் போது அப்ப சிவரூபம், சிவ தரிசனம். இத இந்த ஆன்மாவை தாண்டி இந்த ஆன்மாவை செலுத்துபவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் தான் சிவன் என்கிறப்ப சிவரூபம் வந்து தென்படும். அப்போது சிவ தரிசனம், சிவனை வந்து நீங்கள் உண்மையாக தரிசனம் செய்வீர்கள், அதான் உண்மையான தரிசனம். அப்புறம் சிவயோகம், அந்த சிவத்தோடு நீங்கள் ஒன்று கூடுவீர்கள், அதன் மூலமாக உங்களுக்கு சிவபோகம் கிடைக்கும். எனவே இந்த 10 தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்கின்ற 10வது நிலை. எனவே அந்த தூய நற்சொல், தூய நற்சொல்ங்கிறப்ப அது வந்து அஞ்செழுத்து. இதுல வந்து நம்ம சிவஞான போதை பார்க்க முடியாது, விதி என்னும் அஞ்செழுத்து. அந்த விதி என்னும் அஞ்செழுத்து தான் என்ன செய்யும், அது நம்மை அந்த வாசனாமலம் தாக்காமல் நம்மை பாதுகாக்கும். தூய நற்கந்தம், தூய நற்கந்தம் என்பது அது சிவகந்தம். நம்ம சொல்ற சிவகந்தம் பரந்த நார என்று சிவஞான முனிவருக்கு நம்ம தோத்திரம் செய்வோம். இது வந்து சிவகந்தம் நமக்கு துணையாய் வரும்போது அந்த மலகந்தம் நம்மளை தாக்காது. ஒரு ரூம்ல வந்து ஒரு கெட்ட வாசம் வருது, நம்ம என்ன செய்வோம், ஒரு சென்ட் அடிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு கருவாடு வாசனத்துல ஒரு பூ வச்சுன்னா பூ வாசம் வந்து வரும். எனவே இந்த மந்திரத்தால் என்ன செய்யறால், நமக்கு இந்த சிவகுரு உபதேசம் அதுதான் நமக்கு இந்த கல்வியின் பயனாக வருகின்றது. அந்த உபதேசத்தில் நம் பெருமானுடைய திருவடியை அடையலாம் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே உயிர்கள் செல்லக்கூடிய அந்த கதிக்கு, செல்கதிக்குன்னு சூப்பர், அந்த செல்கதிக்கு துணையாய் வருவது இறைவன். அந்த இறைவனை நீ அடையணும், அப்புறம் என்ன செய்யணும், உனக்கு நல்ல குரு வேணும். இந்த நல்ல குரு என்ன சொல்லணும், அவர் வந்து உங்களுக்கு உபதேசம் சொல்லணும். அந்த உபதேசம் தான் தூய நற்சொல். இந்த தூய நற்சொல்லை நீ வந்து பட்டிக்கிட்ட அப்படின்னா என்ன செய்யும், அப்போ வந்து சிவமனம் வந்து கமலம். சிவமனம் கமலும்போது உனக்கு என்ன செய்யும், அந்த ஆணவ மலம வாசனை வந்து உன்னை தாக்காது. எனவே இதுதான் உனக்கு இந்த கல்வி கற்றதின் பயன் என்று சொல்கின்றிருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து 6வது திருப்பாடலுக்குள்ள நம்ம செல்லலாம். குருநாதர் உபதேசம் செஞ்சாதான் நம்ம பெருமானுடைய திருவடியை முடியும். அது வந்து ஒரு மந்திரம் மூலமாக தான் கிடைக்கும் என்ற கருத்தை வந்து திரண்ட கருத்தாக 5வது பாடல் திரண்ட கருத்தாக நம்ம வைத்துக் கொள்ளலாம். அடுத்து 6வது திருப்பாடல். நூலொன்று பற்றி நுணியேற மாட்டாதார்
பால் ஒன்று பற்றினால் பண்பின் பயன் கெடும். கோல் ஒன்று பற்றினால் கூட பறவைகள் மால் ஒன்று பற்றி மயங்குகின்றார்களே. நூல் ஒன்று பற்றி, நூல் என்பது சிவஞான நூல்களை குறிக்கும். எனவே சிவஞானத்தை தரக்கூடிய, இந்த திருவடி ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த சிவஞான நூல்கள் ஏதாவது ஒன்றை பற்றி, நமக்கு 14 சாத்திரங்கள் இருக்கின்றது, 12 திருமணம் இருக்கின்றது. அதில் ஏதாவது ஒன்றை பற்றி நீங்க என்ன செய்யல, அதன் நுனி ஏற மாட்டார்கள். அது ஒரு மரத்தோட நுனி. அது போல இந்த சிவஞானத்துக்கு முடிவாக இருப்பது எது? அது முக்தி இன்பம். எனவே அந்த நுனி ஏற மாட்டாதவர்கள், அந்த முடிவாகிய அந்த முக்தியை அடைய மாட்டாதவர்கள் பாலொன்று பற்றினால் பண்பின் பயன்கடும். இந்த உலகத்துல பல சமயங்கள் இருக்கின்றன. புறச்சமயம், புறப்புறச்சமயம், அகச்சமயம், அகப்புறச்சமயம், 1 6 ஆக மட்டும் 24. அது போல பல சமயங்கள் இருக்கின்றன. அந்த புறச்சமயங்களில் பால் ஒன்று பற்றினால், நம்ம மதத்தோட அது கொஞ்சம் நல்லா இருக்கு, நல்லா தத்துவ கருத்துலாம் நல்லா சூப்பரா இருக்கு, ரொம்ப எளிமையா சொல்லியிருக்காங்களே அப்படின்னு மனசு மயங்கி போய் புறச்சமயங்களில் ஏதாவது ஒன்றை பற்றினால், இந்த சிவ வழிபாட்டில் உனக்கு நிறைய துன்பம் வருது, ஐயோ இந்த மாதிரி நமக்கு வழிபட்ட துன்பம் இல்லையே, அந்த மதத்துக்கு போய் பார்த்தா என்ன, அவங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க, ஐயா எங்க சர்ச்சுக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்களும் போனீங்கன்னா பற்றினால் உயிர் பண்பின் பண்பின் பயன் கெடும். இந்த உயிரோட பண்பு என்ன? உயிரோட பண்பின் அது அன்புதான். அந்த அன்பாகிய பயன் உங்களுக்கு கெடும், கெட்டு ஒளியும். கோல் ஒன்று பற்றினால் என்ன செய்யும்? கூடா பறவைகள். இப்ப நிறைய ஒரு திணைப்புறம் காக்கிறப்ப நிறைய குருவி பறவைகள்லாம் வரும். அது என்ன செய்யும்? ஒரு கோலை வைத்து கொண்டு ஓட்டுவார்கள். அது போல கோல் ஒன்று பற்றினால் கூடா பறவைகள். இந்த இடத்துல பறவை என்பது நம்முடைய ஐம்புல பறவைகள். அந்த ஐம்புல விரல்கள், மெய்வாய், கண்மூக்கு, செவி, இதனும் உலக இன்பத்தை நோக்கி நம்ம இழுத்துக்கிட்டு போகுது. எனவே அந்த புலன்களாகிய பறவைகள் என்ன செய்வது? கோல் ஒன்று பற்றினால் பெருமான் என்ன கோல் கொடுத்திருக்காரு? உங்களுக்கு மந்திர கோலை கொடுத்திருக்கின்றார். அதான் 5 எழுத்து என்னும் அந்த மந்திர கோலை நீங்கள் பற்றினால் என்ன செய்யும்? இந்த புலன்களாகிய பறவைகள் உங்களை பற்றாது. கையில குச்சி வச்சிருக்கான் அப்படின்னு பயந்து அது ஓடிப்படும். மால் ஒன்று பற்றி மயங்குகின்றார்களே. இதெல்லாம் தெரியுது, தெரிஞ்சாலும் என்ன செய்யுது? மனசு மயங்கி போயிடுது. உலக மயக்கத்துல இது மாட்டிக்குது. கேட்கிறப்ப நல்லாதான் இருக்கு, செயல்பாட்டுக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் பயன் இல்லையே, அப்புறம் ஒரு மயக்கம் வந்து விடுகின்றது. ஏன்னா அந்த மாதிரி அப்ப திருவுடல் துணை நிற்கவில்லை. ஆனனப்பட்ட அப்பர் பெருமானே என்ன செய்கின்றார்? சமன் சமயத்துக்கு சென்று விட்டார். நம்பர் அருளாமையினால் அமன் சமயம் குறுகினார். ஏன்னா பெருமான் அருளவில்லை. சைவ சமயத்துல பிறந்திருந்து சைவ சமயத்துல வளர்ந்திருந்தோம், சைவ தாய் தந்தையருக்கு கூட பிறந்திருந்தோம். அவர் என்ன செய்கின்றார்? அமன் சமயத்துக்கு சென்று விடுகின்றார்கள். எனவே திருவுடல் துணை இல்லாமையினால் இவர்கள் என்ன செய்கிறார்? மயங்குகின்றார்களே. இந்த மாயையில் அழுந்தி மயங்குகின்றார்கள். இவர்கள் நிலை இந்த மாதிரி இருக்கே என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஒரு நூலேணி இருக்கு. இந்த நூலேணிக்கு பேரு என்னென்ன? நுனிக்கு பேரு. அப்புறம் என்ன சார்? பால் இருக்கு இல்லையா? நீ ஏதாவது ஒரு பால்னா பக்கத்தை குறிக்கும். நடுநிலைமையில இருக்கணும். ஒரு பால் ஒரு பக்கம் நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா நடுநிலை அது கெட்டுவிடும். கோல் பிடித்தால் என்ன செய்யும்? அந்த பறவை நம்மை கூடாது என்று இந்த பாட்டுல சொல்லி இருக்கின்றார்கள். நம்ம அந்த காலத்துல நூல் ஏணி, அந்த மாதிரி மூங்கில் ஏணி இதெல்லாம் இருக்கும். அந்த நூலின் ஏணியை என்ன செய்யல, பெரும்பாலும் அந்த காலத்துல சண்டைக்கு போவாங்க. சண்டைக்கு போறாங்க, கையில ஒரு நூல் ஏணி இல்லை ஒரு கயிறு, ஒரு கொக்கி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த நூல் ஏணியை மதில் மேல போட்டு அதை என்ன செய்யல பற்றி ஏறுவார்கள். ஏறி அந்த மதிலின் உச்சியை அடைந்து அந்த கோட்டையை பிடிப்பார்கள். இது உலகில் அரசியல்ல சொல்லக்கூடிய உதாரணம். ஏன்னா அது என்னால அந்த நூல் ஏணியை பிடிச்சி என்னால ஏற முடியல, என் கையிலையும் தெம்பு இல்லை, காலிலையும் தெம்பு இல்லை. அவங்க என்ன பண்றாங்க? பால் ஒன்று பற்றி பக்கத்துல சில வழிகள் இருக்கின்றது, அந்த வழிகளை பற்றி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த மதில் உச்சிக்கு போக முடியாது, கோட்டைக்கு உள்ள போகலாம், மதில் உச்சிக்கு போய் அந்த பயனை பெற முடியாது. அவர்கள் இடையே நின்று அவர்கள் பயன் கிடைக்காது. எனவே நீ என்ன செய்யல, பல நூல்களை படித்து நீ மனசை சிதற விடாத. இந்த ஒன்றை மட்டும் படிச்சுக்க, ஒரு மந்திரத்தை மட்டும் பிடிச்சுக்க, ஒரு தெய்வத்தை மட்டும் பிடிச்சிக்க, ஒரு குருவை மட்டும் பிடிச்சிக்க. அந்த ஒன்றே செய், அதுவும் நன்றே செய், அதுவும் இன்றே செய். எனவே இந்த மெய் நூல்கள்
மிக நுண்ணியவை. அதில் ஏதாவது ஒன்றை பற்றி அதன்படி நடப்போர்கள் ஒழுகுவோர்கள் என்ன சொல்ல ஆன்ம லாபமாகிய அந்த முடிந்த பயனை பெற்று இன்புறுவார்கள். அதை படிக்க மாட்டாம இந்த உலகியல் நூல்கள், அந்த மயக்க நூல்களில் ஒன்றை பற்றி அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த உலகியல் பயன், இந்த சிறு சிறு லாபம் கிடைக்கும், அதிலே அவர்கள் திருப்தி பெற்றுக் கொள்வார்கள். அவருக்கு ஆன்ம லாபம் கிடைக்காது. நீங்க என்ன சொல்ற, நீ ஒரு நெல்லை காய வச்சிருக்க, இல்ல ஏதோ தானியத்தை நீ காய வச்சிருக்க, அப்போ பறவைகள் என்ன செய்யுது, கொத்திக்க வருது, உன் கையில கோடு இருந்ததுன்னா என்ன செய்யும், இந்த பறவைகள் அணுக மாட்டாது. அது போல இந்த ஐம்புலமாகி இந்த பறவைகள் உன்னை அலைக்கழிக்கும் போது நீ என்ன செய்யணும், அந்த மந்திர கோலை நீ வச்சுக்க. சிவாய நம என்ற மந்திரத்தை சொன்னா இந்த ஐம்புலன்கள் உன்னை அலைக்கழிக்காது. இதெல்லாம் பல பேருக்கு தெரியும். தெரிஞ்சாலும் அவர்கள் அறியாமையில் அவர்கள் மயங்குகின்றார்களே என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 7வது திருப்பாடல். ஆய்ந்து கொள்வார்கரன் அங்கே வெளிப்படும், தோய்ந்த நெருப்பது தூய்மணி சிந்திடும், ஏய்ந்த இளமதி எட்ட வல்லார்கற்கு வாய்ந்த மனநல்கு நூலேனியாமி. ஆய்ந்து கொள்வார்க்கு அரண் அங்கே வெளிப்படும். அதுல நீங்க 2வது வரி எடுத்துங்க. தோய்ந்த நெருப்பது தூய்மணி சிந்திடும். அதை முதல்ல சிந்திக்கலாம். தோய்ந்த நெருப்பது தூய்மணி சிந்திடும். ஒரு சூரியகாந்த கல் இருக்கு. அந்த சூரியகாந்த கல்ல சூரியனுடைய கிரணங்கள் படுகின்றது. அப்போது என்ன செய்கின்றது, அது தோய்ந்த நெருப்பது தூய்மணி சிந்திடும். அந்த சூரியகாந்த கல் நெருப்பை சிந்தும். அப்புறம் சந்திரகாந்த கல் இருக்கு. அது மாதிரி சந்திர கதிர்கள் பட்டால் என்ன செய்யும், நமக்கு தண்ணீராக மாறி சொட்டி கொண்டே இருக்கும். சந்திரகாந்த கண்கள் இங்க தென்திட்டையில இருக்கு. இந்த தென்திட்டையில் இருக்கும்போது அங்க சூரிய சொட்டு சொட்டா பெருமாண்டிய இந்த திருமுடி மேல சொட்டிக்கிட்டே இருக்கும். தென்குடி திட்டைக்கு போறவங்க அதை பார்க்கலாம். இந்த சூரியகாந்த கலை எதற்கு உதாரணமாக சொல்லணும்னா, ஆய்ந்து கொள்வார்க்கு அங்கே அரண் வெளிப்படும். அது போல அந்த திருவருள் துணையோடு ஆராய்கின்றவர்களுக்கு சிவம் அங்கே வெளிப்படும், அரண் அங்கே வெளிப்படும். பெருமான் வெளிப்பட்டு தோன்றுவார். அப்புறம் ஏய்ந்த இளமதி எட்ட வல்லார்களுக்கு நீங்க என்ன பண்ணும், 3 மண்டலம், 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் நாண்டலு பாம்பின் நாவில் உணர்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா. 3 மண்டலம் நம்ம வயிற்று பகுதி அது அக்னி மண்டலம், நம்ம நெஞ்சு பகுதி சூரிய மண்டலம், இந்த முகம் இது சந்திர மண்டலம். இது 3 மண்டலங்கள், அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம். அதுவே ஏய்ந்த இளமதி எட்ட வல்லாருக்கு, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், இது 3 அக்னி மண்டலத்துல இருக்குது. அதுல நமக்கு இந்த அநாகதம், விசுத்தி, இது 2 எங்க இருக்கு அப்படின்னா சூரிய மண்டலத்துல இருக்குது. அப்ப ஆக்னி சகசிராரம் இது எங்க இருக்குன்னா நம்முடைய சந்திர மண்டலத்துல இருக்குது. அந்த சந்திர மண்டலம் வரையில் நீங்க எட்டி தியானிக்க உள்ளவர்களுக்கு, மூலாதாரத்துல இருந்து நீங்க ஆக்னி வரைக்கும் வந்துட்டீங்க. அந்த மாதிரி சந்திர மண்டலத்துல தியானிக்க உள்ளவர்களுக்கு வாய்ந்த மனமல்கு நூல் ஏனியாமி. அப்போது அந்த மாதிரி உனக்கு தியானம் வந்துடுச்சு, சந்திர மண்டலத்துல அம்பாளுடைய திருவுருவை நீ தியானிக்கின்ற, பெருமாளுடைய திருவடியை நீ தியானிக்கின்ற அப்படின்னா அந்த பொருந்திய மனம் ஏறுதற்கு நூல் ஏணியாக இருக்கும். பெருமாளுடைய திருவடியை அடைவதற்கு அந்த நூல் ஏணியாக இந்த கல்வி பயன்படும் என்ற கருத்தை இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இளமதி என்பது நம்ம எப்படி போறோம், இங்க சுழுமுனை வழியா தான் போறோம். இடநாடி பிங்கள நாடியை விட்டுட்டு சுழுமுனை நாடி வழியாக, அது சுழுமுனை நாடு தான் நமக்கு ஏணியாக உபயோகிக்கப்படுகின்றது, ஏணியாக உருவகம் செய்யப்படுகின்றது. எனவே இந்த சுழுமுனை நாடி வழியாக நீங்கள் படிப்படியாக அக்னி மண்டலம், சந்திர மண்டலம், சூரிய மண்டலத்துல அங்க நீங்க போனீங்கன்னா என்ன செய்யும், உங்க மனசு இது என்ன செய்யும், இங்க ஆக்னிக்கு நீங்க துரியமாகிய சகசிராடத்துக்கு போகும். இதற்கு கருவியாக இருப்பது அந்த திருவுருள் கல்வி, சிவஞான கல்வி என்ற கருத்தை இந்த பாட்டை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே சூரிய கிரகணம் எங்கும் பரவி இருக்கின்றது. ஆனா என்ன செய்யும், அது சூரியகாந்த கல்ல பட்டால்தான் அந்த நெருப்பு உமிழும். அதுபோல பெருமான் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமா தான் இருக்கின்றார்கள். அது மாதிரி இதனுடைய திருவுருளும் எங்கும் நிறைந்துதான் இருக்குது. ஆனா அதை யாரு பார்க்க முடியும், இந்த சூரியகாந்த கல் போல அந்த சிவஞானி கல்லை கற்றவர்கள் தான் இறைவனை காண முடியும். இது ஏய்ந்த இளமதி எட்ட வல்லார்க்கு, அதுக்கு என்ன ஒரு பொருள்னா,
இந்த இளமதியை வந்து யார் சூடியிருக்கின்றார்? அது சிவபெருமான் தான். எனவே அந்த ஏய்ந்த இளமதியை சூடிய அந்த பெருமானை அடையும் வாய்ந்த மனமல்கும் நூல் ஏணியாகும். அது சிவபெருமானை அடையும் அந்த ஆற்றலை வந்து அந்த மனத்திற்கு இந்த மெய்ஞான நூல்கள் தான் கொடுக்கும் என்பது இந்த பாடல் சொல்கின்றது. அடுத்து 8வது திருப்பாடல். வழி துணையாய் மருந்தாயிருந்தார் முன் களித்துணையாம் கட்டிலாதவர் சிந்தை ஒளி துணையாம் மும்பராய் உலகேலும் வழி துணையாம் பெருந்தன்மை வல்லானே. வழித்துணையாய் மருந்தாய் இருந்தார் முன். நான் வந்து இறந்து போயிட்டேன், இறந்துட்டு இம்மை முடிஞ்சு போச்சு, இப்ப மறுமை வந்துட்டது. அந்த மறுமைக்கு செல்லும் வழிக்கு துணையாக இருப்பது யார்? வழிக்கு துணையாக இருப்பது அந்த பெருமான் தான். அவர்தான் வந்து வழித்துணைநாதர், மார்க்க சகாயேஸ்வரர் என்று சொல்றாங்க. மார்க்கம்னா வழி, சகாயம்னா துணை. பெருமான் வந்து வழித்துணைநாதராக இருப்பார். மறுமைக்கு செல்லும் வழித்துணையாக பெருமான் தான் இருக்கின்றார். களித்துணையாம் கற்ற இல்லாதவர் சிந்தை. எனவே அவர் என்ன செய்கின்றார்? இந்த பிறவிப்பினுக்கு மருந்தாகவும் இருக்கின்றார்கள். அந்த மாதிரி பிறவிப்பினுக்கு மருந்தாக இருப்பது சிவபெருமான் தான். இந்த சிவபெருமானை எப்படி அடைய முடியும்? அந்த திருவுடல் கல்வி, சிவஞான கல்வியின் மூலமா தான் நம்ம அடைய முடியும். அந்த கல்வி இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம்? நீ வழியிலேருந்து ஒதுங்கி ஏதாவது குண்டும் குனியும் பொந்தும் புதரமா எங்கேயாவது போய் நீ மாட்டிக்குவ. அது இல்லாதவர்கள் அதில் ஒதுங்கி விடுவார்கள். அது ஒளி துணையாம் உம்பரா உலகேலும். இந்த மாதிரி பெருமான் எப்படிப்பட்டவர்? அவன் பெருந்தன்மை மிக்கவன். அந்த பெருமன் தன்மை உடைய அந்த பெருமான் வந்து அந்த சிவஞான கல்வி உடையா இருக்குன்னா மனம் கழிவதற்கு, மனம் ஒழிவதற்கு அவன் துணையாக வருவான். ஒளி துணையாய் மனம் ஒழிவதற்கு, மனம் அடங்குவதற்கு. நமக்கும் பெருமானுக்கும் இடையில் தடையாக இருப்பது எது? இந்த மனம்தான். சரி, கோயிலுக்கு போகலாம், சரி நாளைக்கு போய்க்கலாம், இந்த மனசு தானே சொல்லுது. நம்ம அதுபடி நம்ம செயலுக்கு கட்டுறோம். சரி, திருமந்திர கிளாஸுக்கு சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை நம்ம ரெக்கார்டிங் வந்து பார்த்துக்கலாம். அது மாதிரி நம்ம மனசு தான் நமக்கு எதிரியா இருக்கு. இந்த மனம் அடங்குவதற்கு, அதை மனம் ஒழிவதற்கு துணையாக இருப்பது. இதுல ஞான நூல்கள் என்ன சொல்றேன்னா, அதை மனோலயம் மனோநாசம். இது ஒன்றையே நினைச்சு மனசு வந்து அதை லயித்து போகுது, அது மனோலயம். மனோநாசம் மனமே சுத்தமா எல்லாமே போயிடும். அதான் சுத்தமானதம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த நிலை அதை கொடுக்கக்கூடியவன் அந்த பெருமான். அவன் யான்? அவன் வந்து தேவதேவன், மகாதேவன். அவன் உம்பரா உலகேலும், அந்த 7 உலகங்களுக்கும் அப்பாலும் வழித்துணையாய் வரும் பெருந்தன்மை வல்லானே. அந்த 7 உலகங்களுக்கு அப்பால் இருப்பது எது? அது சிவகதி, அந்த பரசிவ வெளி. அந்த பரசிவ வெளிக்கு செல்லும் வழிக்கு பெருமான் வந்து துணையாக இருப்பான் என்று சொல்கின்றார்கள். சிந்தை ஒளி துணை. சிந்தை ஒளினா சிந்தை வந்து எப்படி போகுது? இந்த 5 பொறிகள் மூலமா தான் போகுது. 5 பொறிகள் மூலமா போய் புலன்களை போய் பற்றுகின்றது. அப்ப என்ன செய்யும்? நம்ம ஆகாமியத்தை வந்து அது பெருக்குகின்றது. அப்பேற்பட்ட சிந்தை வந்து ஒளிய வேண்டும். உலகையை நோக்காமல் உள்ளுக்குள்ள போகணும். புறநோக்கு இல்லாமல் அகநோக்காக அகத்தில் சென்று பெருமானை அதான் அகக்கொண்டு கொண்டு பார்ப்பது ஆனந்தம்னு பார்த்தோம். எனவே பெருமான் வந்து அந்த புறத்தில் செல்லாமல் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே. நம்ம புறம் போனோம்னா பெருமானும் கூட தான் வராரு. இந்த பெருமான் உணர்த்தாதான் நம்மளால் உணர முடியும் இல்லையா? புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே. அவன் தான் என்ன செய்வான்? இந்த ஆகாமிய பொதியை வந்து நமக்கு பெருக்க வைக்கக்கூடிய அந்த சிந்தையை, மனத்தை ஒழிக்கக்கூடிய ஒழிப்பதற்கு துணையாக இருப்பவன். அவன் பெருந்தன்மை வல்லான். அவன் பெரியன எல்லாவற்றிற்கும் அவன்தான் பெரியவன். மகரோர் அணியான். பெரிய பொருளுக்கெல்லாம் பெருமையாக இருக்கின்றான். அதை போல அணுவை போல அவன் சிறியதாகவும் இருக்கின்றான். அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் என்று நம்முடைய ஔவையாரும் சொல்வார்கள். எனவே இந்த வழித்துணையாக உங்களுக்கு வருவது யாது? அந்த சிவன் தான். அந்த சிவத்தை நீங்க எப்படி அடைய முடியும்? அந்த சிவஞானிகளுக்கு உள்ளதான் அந்த சிவம் வந்து வெளிப்படும். எனவே அவர்கள் மூலமாக நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அந்த 7 உலகம், பூலோகம், போர்லோகம், சிவலோகம், மகாலோகம், ஜனலோகம், தவலோகம், சத்தியலோகம். பூர் புவ சிவாக நம்ம காயத்ரி மந்திரம் சொல்றோம் இல்லையா? அது வரக்கூடிய அந்த 7 உலகங்கள். அப்புறம் என்ன சொல்லல, அப்ப சத்தியலோகம் இல்லையா? சத்தியலோகத்திலேருந்து அதுக்கப்புறம் 7 இருக்கு. அது வந்து பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், ருத்ரலோகம், சதாசிவலோகம்,
மகேஸ்வர லோகம், சதாசிவ லோகம், சக்தி லோகம், சிவலோகம், அதுக்கு மேல 7. அதுக்கப்புறம் தான் பரசிவ வெளி. அதுக்கு வரைக்கும் பெருமான் வந்து துணையாக இருக்கின்றார்கள். இந்த பாட்டோட திரண்ட கருத்து என்ன? 9 உலகிலும் அந்த வானுலகமும் பிற உலகங்களாக நின்று பெருமான் எல்லா உலகளுக்கும், நீங்க எந்த உலகத்துக்கு போனாலும் சரி பெருமான் அங்கு துணையாக நிற்பான். அவன் பேராற்றலும் பெருளும் உடையவன், இந்த என் குணத்தை உடையவன். அவன் கல்வியால் யாவருக்கும் நல்ல நிலையில் சேரும்போது நல்ல துணையாக இருப்பான். அவன் வந்து அமுதமாக நமக்கு விளங்கி நமக்கு பெருந்துணையாக நிற்பான். அந்த கல்வி கற்காதவர்களுக்கு அவன் என்ன செய்கின்றான்? அந்த உள்ளத்தை, இப்ப நம்ம இருக்கோம், இப்ப நம்ம அறிவு நிலை இருக்கோம், அறிவு நிலை கீழே கூட நம்ம செய்யணும், நமக்கு அறியாமை தான் கிடைக்கும். இந்த கருவி காரணங்கள் நீங்கினால் நமக்கு என்ன செய்யணும்? இந்த சிவஞானம் வந்து கிடைக்க வேண்டும், மேல்நிலைக்கு போக வேண்டும். ஆனா நம்ம என்ன செய்யணும்? கருவி காரணங்கள் நம்ம தூக்கத்துக்கு போயிடும், இல்ல மயக்கத்துக்கு வந்து போயிடும். இந்த மாதிரி அறியாமை தான் கிடைக்கும் என்று சொல்கின்றார்கள். நான் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார், நம்முடைய சிவஞான சம்பந்தருடைய முதல் திருப்பதி அந்த வார்த்தை. கற்றல் கேட்டல் உடையார் பெறுவார். நம்ம என்ன செய்யணும்? கற்க வேண்டும், கேட்க வேண்டும். அதை உடையவர்கள் தான் பெருமை உடையவர்கள் என்று சொல்வார்கள். அது மாதிரி 3வது திருமுறையிலையும் ஒரு பாட்டு சொல், 40வது பதிகத்துல 3வது வரியில, கல்லா நெஞ்சில் நெல்லா ஈசன். சிவஞான கல்வியை படிக்கினா பெருமான் வந்து மனசுல வந்து நிலைச்சு நிற்க மாட்டான். திருமந்திரம் படிக்கிறப்ப பெருமான் வந்து பக்கத்துல இருக்கிற மாதிரி, உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தோன்றும். உலகிற்கு பெற்றோம்னு என்ன செய்யும்? மறுபடியும் அந்த உணர்வு வந்து நமக்கு இருக்காது. அதனால கல்லா நெஞ்சில் அவன் நில்லான் ஈசன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். திருவுருள் பெறுவதால் தான் நமக்கு அந்த கல்வி கிடைக்கும். இப்ப பார்த்தோம்னா இப்ப சண்டேஸ்வர நாயனார், திருஞான சம்பந்தர் அவர்கள் நிறைய படிச்சிருக்காங்க. ஆனா கண்ணப்பர் வந்து என்ன செய்கின்றார்? அவர் எந்த கல்வியுமே வந்து அவர் கற்கவில்லை. கற்காமல் அவருக்கு எப்படி கிடைச்சுன்னா, அவரது முற்பிறவியிலேயே அவர் எல்லாவற்றையும் படித்து முடித்து விட்டார். அதனால அவர் எந்த கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன். இந்த கலைனா எல்லா கலைகளையும் வந்து அர்ஜுனனாக இருக்கும் போதே அவர் படித்து முடித்து விட்டார் என்ற கருத்தை வந்து நம்முடைய சேக்கிரார் பெருமானும் சொல்லியிருக்கின்றார்கள். அத கலை என்பதற்கு இந்த 64 கலைகள் அதை வந்து சொல்லுவாங்க. அவர் நம்பதுல எப்படி நம்ம வந்து காலம் நியதி கலை, அந்த மாதிரி ஒரு கலை, வித்தியாசத்தில் ஒரு கலை ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கலையை குறிக்கும். அதுக்கப்புறம் பஞ்சக்கலைகள் வந்து பிரஷ்டாக்கலை, வித்யாகலை, சாந்திகலை, சாந்தி அதீத கலை, நிவர்த்திகளை, பிரஷ்டாகலை, வித்யாகலை, சாந்திகலை, சாந்தி அதீத கலை. இந்த மாதிரி கலைக்கு நிலை விளக்கம் சொல்ல போலாம், அதே 1 மணி நேரம் ஆகும். இந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டா போதும். இது வந்து கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பருக்கு அடியேன். திருக்குறளை வந்து 298 அதுல வந்து சொல்வார், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. இந்த ஒரு பிறவியை ஒரு கல்வி கத்துக்கிட்டா என்ன செய்ய, நீ எந்த பிறவி எடுத்தாலும் சரி, இனிமேல் எழக்கூடிய ஒவ்வொரு பிறவிக்கும் அது உங்களுக்கு துணையாக இருக்கும். அதே மாதிரி அதிலே அடுத்த பாட்டு, யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஒருத்தர் வந்து ஒரு படிப்பு படிச்சுட்டான் அப்படின்னா அவன் எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, அவனை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். படிக்காத என்ன செய்வார்கள்? கூலி வேலைக்கு தான் வச்சுக்குவாங்க. எனவே அவர்களுக்கு எல்லாம் நாடாகும், எல்லாம் ஊராமாகும். எனவே நீங்க வந்து சாந்துணையும் நீங்க கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை அந்த வள்ளுவர் வந்து சொல்லி இருக்கின்றார்கள் என்று இருக்கின்றார். பெருமான் வந்து மறுமைக்கு செல்லும் வழிக்கு துணையாக இருக்கின்றார், பிறவிப்பிணிக்கு மருந்தாக இருக்கின்றார். அதை வந்து நம்முடைய திருவருள் மூலமாக தான் நாம் அடைய முடியும். திருவருள் இல்லாவிட்டால் நம்ம அதிலிருந்து ஒதுங்கி விடுவோம். போனோம்னா, நம்ம திருவருள் போனோம்னா அந்த தேவதான மகாதேவன் எங்கே இருக்கின்றார்? அவன் வந்து 7 உலகங்களுக்கும் அப்பால் இருக்கின்றார். அந்த அப்பால் செல்லும் வழி வரைக்கும் பெருமான் வந்து துணையாக இருப்பான் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டு சொல்லிவிட்டு அடுத்து 9வது திருப்பாடல். பற்றது பற்றில் பரமனை பற்று மீன் முற்றது எல்லாம் முதல்வன் அருள் பெறில் கிற்ற விறகில் கிளொலிவானவர் கற்றவர் பேரின்பம் உற்று நின்றாரே. திரண்ட கருத்து என்ன? பேரின்பம் உற்று நின்றார். நீங்க வந்து இறைவனை பற்றி நின்றால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், பேரின்பமே கிடைக்கும் என்பதுதான் இதனுடைய திரண்ட கருத்து. பற்றது பற்றில் பரமனை பற்றுமின், ஏதாவது ஒண்ணுதான் பற்றிக்க முடியும். அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பரம்பொருளையே நீங்க வந்து பற்றுக்கோடாக பற்றிக்கொள்ள வேண்டும். அந்த பரமசிவத்தையே பற்றுக்கோடாக அதை பற்றிக்கொள்ள வேண்டும். முற்றது எல்லாம் முதல்வன் அருள் பெறில். அப்போது முழு முதல் பொருளாகிய
அந்த சிவபரம்பொருள் அவன் அருளை பெற்றால், முதல்வன் அருள் பெறில் முழு முதல் கடவுளாகிய சிவன் அருளை பெற்றால் முற்றது எல்லாம், நீங்க என்னென்ன நினைச்சீங்களோ எல்லாமே உங்களுக்கு இனிதாக முற்று பெறும். கிற்ற விறகில் கிளர் ஒளி வானவர்கள். இது வந்து இந்த உபாயத்தில் வல்ல மேன்மேலும் கிளர்ந்து எழுகின்ற ஒளியினை உடைய. கிற்ற விறகில் கிளறொளி, ஒரு விறகு இருக்கு, அதுல இருந்து நம்ம பத்த வச்சா ஒளி வருது இல்லையா, அது போல மேன்மேலும் கிளர்ந்து எழுகின்ற அந்த ஒளியினை உடைய வானவர்கள். அந்த வானவர்களுக்கு வந்து ஒளி உடம்பு தான் உடம்பாக இருக்கும். அந்த வானவர்கள் கற்றவர் பேரின்பம் முற்று நின்றார்களே. இந்த மாதிரி வானவர்களாக இருந்தாலும் என்ன இருக்கும், அந்த கற்றவர் பேரின்பம், இந்த சிவஞானத்தை கற்றால்தான் உங்களுக்கு அந்த பேரின்பம் சிவானந்தம் வந்து கிடைக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச அந்த திருக்குறள் தான், பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. நம்ம வந்து ஆன்மா அல்லது உயிர், இந்த உயிர்னா சார்ந்ததின் வண்ணம், எதை சார்கின்றதோ அதன் வண்ணமாக மாறும். இது வந்து இந்த பாசத்தை சார்ந்தால் பாசமயமாகி அது என்ன அல்லல் படும். இது சிவத்தை சார்ந்தால் அது சிவனாக மாறி சிவமாக மாறி சித்தமனம் எடுத்து சிவமாக்கி என ஆண்ட பெருமானை சார்ந்தால் அது நம்ம பெருமான் சிவமாக்கி விடுவார். நமக்கு அந்த சிவானந்தமாகி அந்த பேரின்பம் கிடைக்கும். எனவே இந்த ஆன்மா வந்து ஏதோ ஒன்றை பற்றிக்கிட்டு தான் நிற்க முடியும், ரெண்டையும் ஒரே நேரத்துல வந்து பற்ற முடியாது. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் எனக்கு வந்து உலக ஆசையும் எனக்கு வேணும், இந்த சிவ இன்பமும் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ரெண்டையும் வந்து பட்டு நிற்கணும். ரெண்டை ஏதாவது ஒண்ணு பற்றணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், சிவபெருமானை தான் நீ பற்ற வேண்டும். இந்த உலக இன்பம்லாம் அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான், 60 வயசோ 70 வயசோ 80 வயசோ அது வரைக்கும் தான் இருக்க முடியும். இந்த உடற்பயிற்சியா என்ன பண்ண முடியும், அப்ப யார் பற்றுக்கோடாக இருப்பார்கள்? இந்த உடலே உனக்கு பற்றுக்கோடா இருக்காது. மனசு நம்ம பற்றுக்கோடா நினைக்கிறோம், மனசு பற்றுக்கோடா இருக்குமா? மனசு இந்த நிலைத்து இல்லாத பொருள், சந்திரனை போல அது வளர்ந்தும் தேர்ந்து கொண்டும் இருக்கும். அப்பேற்பட்ட பற்றுக்க முடியுமா? அதையும் வந்து பற்ற முடியாது. நீ என்ன செய்யணும், அப்ப பற்றுக பற்றத்தான் பற்றினை. உயிர் வந்து ஏதாவது ஒன்றை வந்து சார்ந்ததன் தான். எப்படி ஒரு கொம்பு வேணும் இல்லையா, ஒரு கொடி படர்வதற்கு ஒரு கொம்பு வேண்டும். அப்புறம் இந்த ஆன்மா படர்வதற்கு அந்த சிவஞானமாகி அந்த கொம்பு வந்து தேவைப்பட்டால்தான் அது மேல நீங்க பற்ற முடியும். அது நீங்க பெருமனை வந்து நீங்கள் பற்ற வேண்டும் என்று சொல்வார்கள். இன்னொன்னு வந்து ஒரு பாட்டு இருக்கு, முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ. இது வந்து நம்முடைய திருமுறையில வந்து இருக்கு. பெருமானே முன்னா நமக்கு முடியாத பொருள் உண்டா, முற்றது எல்லாம் முதல்வன் அருள். முதல்வனே நமக்கு கிடைச்சிட்டா நமக்கு எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும் என்று சொல்கின்றார்கள். அப்ப கிற்ற விறகில் கிளறொளி வானவர் கற்றவர் பேரின்பம் முற்று நின்றாரே. கிளர் ஒளி வானவர்கள் அவர்கள் ஒளி தேகம் வந்து கிடைச்சிருச்சு. அவர் வந்து பதமுக்தியில வந்து இருக்காங்க, வந்து பிரம்ம பதவியில இருக்காங்க, விஷ்ணு பதவியில இருக்காங்க, ருத்ர பதவியில இருக்காங்க. அப்படி பதமுக்தி அடைந்த அந்த தேவர்களாக இருந்தாலும் அவர் என்ன செய்யலாம், கற்றவர். அவர் வந்து சிவஞானத்தை பயக்கக்கூடிய அந்த நூலை கற்றவர்கள். அது கற்று கேட்டு சிந்தித்து தெளிந்து அதன் கண் நின்றால் என்று உங்களுக்கு பேரின்பம் கிடைக்காது என்ற கருத்தை வந்து சொல்றார். கிற்ற விறகில்னா விறகு என்பதை அந்த உபாயத்தை குறிக்கும். இது வந்து உபாயங்களில் வல்லது, நம்ம அபாயத்தை நோக்கக்கூடிய உபாயம் வந்து இதுதான் என்று ஔவையாரும் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் என்ற கருத்தை சொல்லிவிட்டு நம்ம ஒரு செயல் செய்யறோம், அந்த செயல் வந்து முற்று பெற வேண்டும். முற்று பெற வேண்டும்னா அது பெருமானுடைய திருவருள் வந்து கிடைக்க வேண்டும். இதே வந்து திருவருள் கிடைப்பதற்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து சிவபெருமானுடைய திருவடியை, அதற்கு மூலமாக அந்த கணபதியின் திருவடியை நாம் வழிபட வேண்டும். எனவே முதற்கடவுள் திருவருளை பெற்றால்தான் நாம் நினைத்த காரியம் வந்து முற்று பெறும். எல்லாவற்றையும் நாம் முடிக்க வல்லமை என்கிட்ட இருக்கு. ராவணன் அந்த மாதிரி தான் நினைச்சான், என்கிட்ட எல்லா வல்லமை இருக்கு, இந்த இமயமலையே நான் வந்து தூக்கிடுவேன்னு நினைச்சுக்கிறான். நம்ம தேவர்களும் வந்து விஷ்ணு வந்து என்ன செய்கின்றார், நான் தான் பிரம்மம்னு அவர் தன்னை மதித்துக் கொள்கின்றார். பிரம்மன் வந்து நான் தான் பிரம்மம் என்று தன்னை மதித்துக் கொள்கின்றார். தன்னையே மதித்துக் கொள்கின்ற அந்த தேவராக இருந்தாலும் சரி, ராவணன் போன்ற அந்த அரக்கர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து பெருமானது இயல்பை சொல்லக்கூடிய அந்த நூல்களை கற்றால்தான் அவன் திருவருள் வழியாக அந்த சிவானந்த பேரின்பத்தை அடைய முடியும், மற்றவர்களால் அடைய முடியாது. எனவே நீங்க வந்து நல்லதொரு துணையை பற்ற வேண்டும் என்றால் அது சிவபெருமான் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். எனவே அந்த உலக கல்வியில நாட்டம் செல்லாமல் சிவஞான கல்வியை நீங்கள் நாடி கற்றுக்கொள்ளுங்கள். எனவே எத்தகையோருக்கும் இந்த மெய்ப்பொருள் கல்விதான் வீடு பேறு அடைவதற்கு
முக்கியமானது. அவர்கள் முனிவர்களாக இருந்தாலும் சரி, தேவர்களாக இருந்தாலும் சரி, கணங்களாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? அப்பேற்பட்ட அம்பாலே என்ன செய்கிறார்? சிவபெருமானிடம் வேத ஆகமங்களை கேட்டுக்கொள்கின்றார்கள். அம்பாள் நிலைமை அப்படின்னா நம்ம நிலைமை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து நிறைவு பாடல். கடலுடையான் மலையான் 5 பூதத்து உடலுடையான் பல ஒளிதொரோலி அடல் விடையேறும் அமரர்கள் நாதன் இடமுடையார் நெஞ்சத்து இல்லிருந்தானே. சிவபெருமான் வந்து எங்க இருக்காரு அப்படின்னா நெஞ்சத்தில் இருந்தானே. பெருமான் எங்க இல்ல, பெருமான் வந்து அந்த திருவடி ஞானமுடையவர்களுடைய அந்த நெஞ்சத்தில் தான் இருக்கின்றான். அவனுடைய சிந்தையில் தான் பெருமான் இருக்கின்றான். எந்த ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கிலான் ஓர் கைமாறே. சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் என்றும் பார்த்திருக்கோம். பெருமான் வந்து அந்த சிந்தையில் அந்த நெஞ்சத்தில் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாத ஒரு பொழுதும் இழந்து வந்தேன். நெஞ்சம் கோயில் அன்பே பஞ்சன நீர், அதே வந்து தாய்மான சூழல் வந்து பார்த்துக்கலாம். கடல் உடையான் மலை யான், பெருமான் வந்து எல்லா கடல்களும் 7 கடல்கள் இருப்பதாக சொல்கின்றார்கள். அந்த கடலை உடையவன். மலையான், எல்லா மலையும் திருவண்ணாமலை, இமயமலை என்று பல மலைகள்லாம் வந்து இருக்கின்றான். அவன் 5 பூதத்துள்ளான். 5 பூதங்களுக்கு அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கின்ற 5 பூதத்தை சொல்லலாம். இந்த 5 பூதங்கள்ல நமக்கு வந்து நிலத்துக்கு அடையாளமாக திருவாரூரும் காஞ்சிபுரம் இருக்கு. திருவாரூர் வந்து ஆண் தன்மையுடைய நிலம், காஞ்சிபுரம் வந்து பெண் தன்மையுடைய நிலம். அதனால்தான் நம்முடைய காஞ்சிபுரத்தை வழிபட்ட போது பெருமான் வந்து சுந்தரருக்கு இடக்கண்ணை கொடுத்தார். இடக்கண்ணை உடனே திருவாரூருக்கு வந்தவனுக்கு வழக்கண்ணை வந்து கொடுத்தார். எனவே அது வந்து 2 தலங்கள் வந்து நிலத்துக்குரியதாக இருக்கின்றது. நீருக்கு வந்து திரு ஆனைக்காவல் வந்து இருக்கின்றது. நெருப்புக்கு வந்து திரு அண்ணாமலை வந்து இருக்கின்றது. காற்றுக்கு வந்து திரு காலத்தி வந்து இருக்கின்றது. காலத்துல வந்து அந்த விளக்கு வந்து அப்படியே அலைஞ்சுக்கிட்டே இருக்கும், அசைஞ்சுக்கிட்டே வந்து இருக்கிறத பார்க்கலாம். ஆகாயத்துக்கு வந்து நம்முடைய சிதம்பரம் வந்து இருக்கின்றது. பெருமான் வந்து அந்த 5 பூதங்களுக்கும் அந்த 5 பூதங்களுக்கு அடையாளமாக 5 தலங்களையும் வந்து உடையவன். அவன் பெருமானுக்கு வந்து அட்டமூர்த்தி என்கின்ற ஒரு மூர்த்தம் இருக்கின்றது. அந்த அட்டமூர்த்தி என்பது பஞ்சபூதங்கள், அப்புறம் சூரியன், சந்திரன், எஜமானன் என்கின்ற உயிர். பஞ்சபூதம் வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கின்ற பஞ்சபூதங்களும், வானில் உள்ள 2 சுடர்கள் சூரியனும் சந்திரனும் அந்த உயிராகிய எஜமானன், அது எந்த சேர்ந்து பெருமான் வந்து உருவமாக இருக்கின்றான். அது அட்டமூர்த்தி. அட்டமூர்த்தி அழகன் என்னும் முதலாய என்று நம்ம திருவாசல் வந்து பார்த்திருக்கோம். அதே மாதிரி திருவுந்தியார்ல ஒரு பாட்டு இருக்கு. எட்டுக்கொண்டார் தம்மை தொட்டுக்கொண்டே நின்றார் விட்டார் உலகம் என்று உந்தி வர வீடும் எளிதாகும் என்று உந்தி வர. இது வந்து திருவுந்தியார். எட்டுக்கொண்டார் பெருமான் வந்து அந்த அஷ்டமூர்த்திகளை, அட்டமூர்த்தங்களை தன்னை வடிவாக உடையவான். அவனை தொட்டுக்கொண்டே நின்றால் நம்மள பெருமானை தொட்டுக்கொண்டு அவன் நினைச்சுக்கிட்டே இருக்கிறதா தொட்டுக்கொண்டே நிற்பது. நான் வந்து காலம்புற முழிக்கிறேன், முழிச்சோடனே காலை என்ன தரையில வைக்கிறேன். தரையில பெருமான் தான் என்ன செய்கின்றான், இந்த நிலமாக எழுந்து என்னை வந்து தாங்குகின்றான். அப்புறம் வந்து என்ன செய்யறான், கைகால் வந்து கழுவுறேன். பெருமான் தான் என்ன செய்கின்றான், தன்னுடைய ஞான நீரால் என்னை வந்து என்னுடைய அறியாமை வந்து நீக்குகின்றான் என்று பார்க்கிறோம். அப்புறம் வெளியில போய் நம்ம என்ன பண்ணோம், சூரியன் வந்து பார்க்கின்றான். சூரியனை பார்க்கும்போது பெருமான் தான் இருந்து சிவசூரியனாக இருந்து அந்த இருள் என்கின்ற அந்த அறியாமை வந்து நீக்குகின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்புறம் காற்று, மூச்சு பயிற்சி ஏதாவது செய்யறோம், இல்லை வெளில போறப்ப காற்று நம்ம மேலப்படுது. பெருமான் தான் நமக்கு பிராணவாயுவாக இருந்து இந்த உடலை வந்து இயக்க கொண்டிருக்கின்றான். நம்ம ஆகாயத்தை பார்க்கிறோம். ஆகாயத்தை பார்க்கிறப்ப பெருமான் தான் ஆகாயம் எப்படி எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கின்றதோ அது போல பெருமான் வந்து எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு நிற்கின்றான் என்று பார்க்கின்றோம். இப்போ சந்திரனை பார்க்கிறோம். அவன் 3ஆம் படை பெருமான் வந்து சந்திரனை சடைமுறையில் வைத்திருக்கின்றான். அந்த மாதிரி வந்து பார்க்கலாம். கடைசியாக உயிரை நினைக்கிறோம், வழிபாடு செய்து இந்த உயிர் தான் பெருமான் வந்து உயிருக்கு உயிராக இருக்கின்றான். ஜீவன் சிவலிங்கமாக இருக்கின்றது. இப்போ ஏதாவது சிந்தனை அதான் வந்து எட்டுக்கொண்டார் தம்மை தொட்டுக்கொண்டே நின்றால் விட்டார் உலகம். அப்ப நமக்கு இந்த உலகம் வந்து நமக்கு வந்து எளிதாக விட்டுவிட முடியும். வீடும் எளிதாகும். அதற்கு இந்த சிவ வீடு பெற நமக்கு எளிதாக ஆகிவிடும் என்று சொல்கின்றார்கள். இந்த பெருமான் வந்து கடல்களை, மலைகளை, அந்த 5 திணைகளை, அந்த சொல்ல முடியாது, குறிஞ்சி திணை மலையும் மலை சார்ந்த இடமும், அப்புறம் முல்லை அது காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், அப்புறம் வந்து நெய்தல் அது கடலும் கடல் சார்ந்த இடமும், அப்புறம் பாலை சொல்ல அந்த 5 திணைகளையும் அவன் உடையவன். அவன் வந்து 5 பூதங்களையும் தனக்கு திருமேனியாக உடையவன். அவன் ஊழிதோர் ஊழி. கடைசியில
நம்முடைய ஊர் படம் ஒளிதோர் ஒளி மற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை சூழிசை சொரும்பின் வல்ல, அந்த பாட்டுல வந்து சொல்லுவார் இல்லையா, அதாவது ஊழிதோர் ஒளி மட்டும், எல்லா ஒளிகளும் பெருமான் வந்து நிலைத்து நிற்கின்றான். அவன் பல்லூழி காலமாக வலிமை மிக்க இடபத்தை அவன் வந்து ஊர்தியாக கொண்டவன். அவன் வந்து அமரர்கள் நாதன், அவன் வந்து தேவதேவன், மகாதேவன். அவன் இடமுடையார் நெஞ்சத்து இல்லிருந்தானே. யார் வந்து தன்னை கற்று தன் நெஞ்சத்தில் நினைக்கின்றார்களோ அதையே தான் வாழும் இல்லமாக கொண்டுள்ளான் என்ற கருத்தை வந்து சொல்கின்றார்கள். எனவே அடல் விடை ஏறும் அமர்கள் நாதன். எனவே பெருமான் வந்து ஊழிகள் பலவற்றிலும் அவன் என்ன செய்கின்றான், கடல் மலை ஐம்பூதங்கள் உருவு எல்லாவற்றிலும் அவன் கலந்திருந்தாலும் அந்த சிவஞான கல்வியால் யாருடைய இதயம் வந்து கனிந்து இருக்கின்றதோ அதையே தான் வாழும் இல்லமாக கொண்டிருக்கின்றான் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். பெருமான் வந்து 5 பூதத்து உடலுடையான், அதாவது விராட் சுரூபம்னு சொல்லுவாங்க. இந்த உலகமே வந்து பெருமானுடைய சுரூபமாக இருக்கின்றது என்ற இந்த கருத்தை சொல்லி, திரண்ட கருத்து என்ன, சிவபெருமான் வந்து எங்கும் நிறைந்து நிற்பவன். அவன் என்ன எங்க இருக்கின்றான், அவன் வந்து தெளிவாக இருப்பது வந்து அந்த சிவஞானி கற்றவரது நெஞ்சத்தையே அவன் இடமாக கொண்டு வீடாக கொண்டு வாழும் இல்லமாக கொண்டிருக்கின்றான். அதுபோல நம்முடைய ஒவ்வொருடைய மனத்தையும் பெருமான் வாழ்கின்ற இல்லமாக நாம் மாற்ற வேண்டும் என்ற சிந்தனையை சொல்லி இங்கே திருமந்திர சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆறேறு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிற்சபேச சிவசிதம்பரம், சிவசுப்பிரமணியம் அடியார் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், ஐயங்களை கேட்கலாம், இல்லை நிறைவு செய்து விடலாம். ஐயா சிவாய நமங்கய்யா. ஐயா சிவாய நமங்கய்யா. இன்றைக்கு வந்து கல்வின்ற தலைப்புல எடுத்தீங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா வகுப்பு. அதுல என்னன்னா 4 கண்கள் இருக்கு நமக்கு. என்னன்னா 2 கண்கள், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 2 கண்கள், அப்புறம் வந்து 2வது கண் வந்து அறிவு, 3வது கண் வந்து ஆன்மா, 4வது கண் வந்து 7ஆம் வேற்றுமை உருபுன்னு சொன்னீங்க ஐயா. அதுல அந்த 3வது கண்ணான அகக்கண் தான் நம்ம திறக்கணும், ஞானக்கண் தான் நமக்கு வந்து திறக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படின்னா, ஒரு குரு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆசானே வந்து நமக்கு அந்த ஞானக்கண்ணை திறப்பாரு. அதுக்கப்புறம் அந்த கல்வியை கொடுப்பாரு. அதை நம்ம கத்துக்கணும். கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அறிவு வரும் நமக்கு. அந்த அறிவை வச்சு ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஞானக்கண் மூலமா, அதாவது அனுபவமாக அதை வந்து உணர்ந்து, சிவத்தை உணர்ந்து அவரோட ஒன்றாக கலக்கணும். அந்த சித்தத்துக்குள்ள அவரை வந்து ஒன்றா கலந்து நம்ம வந்து நிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு வந்து அந்த அகப்பூஜையானது நம்ம மனசுக்குள்ள அந்த சித்தத்துக்குள்ள வந்து நிகழ்த்தணும் நம்ம அப்படின்னு சொன்னீங்கய்யா. அப்புறம் வந்துங்கய்யா, அந்த உடல்ல வந்து உயிரும் அறிவும் இருக்கும் போதே பெருமானை வந்து நம்ம வந்து அடையணும் அப்படின்னு சொன்னீங்கய்யா. சிவபெருமானோட திருவடி பத்தி சொன்னீங்கய்யா. அந்த சிவபெருமானோட திருவடிய பொருள் உணர்ந்து அந்த திருவடியை வந்து நம்ம பற்றணும். அந்த சிவத்தோடு ஒன்றி நம்ம வந்து கலக்கணும் அப்படின்னு சொன்னீங்கய்யா. அந்த திருவடியை பற்றும் போது நம்ம வந்து பாவங்கள் எல்லாம் போயிடும். நம்ம உணர்ந்து, நம்ம எப்ப வந்து உணர்ந்து அந்த சிவபெருமானோட திருவடியை பற்றமோ நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொன்னீங்க. வாக்கு வந்து சிவபெருமானோட சுத்த வித்தையில இருந்து சிவபெருமானால் நமக்கு வந்து நேரடியாக கொடுக்கப்பட்டது. அதை வந்து நம்ம வந்து எந்தெந்த டைம்ல எப்படியெல்லாம் நம்ம வந்து பயபக்தியோட அதை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க ஐயா. நம்ம ஒரு வார்த்தை பேசும்போது நம்ம என்ன மாதிரி எல்லாம் அந்த வாக்கை வந்து பயன்படுத்தணும், அது சிவபெருமான் கொடுத்ததுன்னு நினைச்சு நம்ம வந்து அந்த வார்த்தையை வந்து ஜாக்கிரதையா நம்ம வந்து பேசணும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. அப்புறம் வந்து அவரோட 5 எழுத்து கோள், அந்த விதி எனும் 5 எழுத்தே, அந்த அந்த 5 எழுத்து கோள் வந்து நமக்கு எப்படியெல்லாம் ஊன்று துணையா இருக்குங்க, ஊன்றுகோலா இருந்து நம்மள வந்து காப்பாத்துங்கிறதையும் சொன்னீங்க ஐயா. எப்படின்னா, அந்த ஏதாவது ஒரு சிவஞான நூல்களை பற்றணும். 24 சமயங்கள் இருந்தாலும் எந்த சமயம் வேண்டாம். நம்மளோட சமயம், ஒரு சமயம் நம்ம பற்றணும், ஒரு குருவை பற்றிக்கணும், ஒரு நூலை புடிச்சுக்கணும். அப்படி புடிச்சிட்டு அந்த 5 எழுத்து மந்திரத்தை கோலா கொண்டு நம்ம செஞ்சோம்னா அந்த
ஐம்புலன்களோட கூடா பறவைகள். அந்த ஐம்புலன்கள் வந்து நம்மள வந்து எதுவுமே செய்யாது. நம்ம வந்து அதுல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கறத வந்து இந்த விதியெனும் ஐந்தெழுத்தே அதுல வந்து ரொம்ப நல்லா அந்த பாடல் ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்ததுங்க ஐயா, அதை நீங்க சொல்லும் போது. அப்புறம் வந்து ஒண்ணு வந்து 6 ஆதாரங்கள், அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், விசுத்தி, ஆக்கினை, துரியம், அதெல்லாம் பண்ண முடியுமான்னு செய்யல. திருமூலர் ஐயா வந்து உணர்ந்து அதை செஞ்சு அதை வந்து நமக்கு எழுதி கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன நிலையை அடைவோம்னு தெரியல. அப்படி அடைஞ்சாலும் அந்த அந்த ஒவ்வொரு நிலையிலயும் ஒரு எண்ணம் நமக்கு வருமா. செல்வத்து மேல பற்று வரும், எல்லா பற்றும் வரும். அதையும் தாண்டி அந்த ஆக்கினை, அந்த துரியம், அந்த ஆக்கினை நிலைய வந்து நம்ம அடையணும்னா அப்படி அடைஞ்சோம்னா சிவபெருமானோட அந்த அந்த சொட்டு அந்த அந்த சொட்டு வரும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அதை வந்து நம்ம அனுபவிப்போன்னு தெரியல. ஆனா அனுபவிச்சு அவர் வந்து திருமூலர் ஐயா வந்து நமக்காக பின்னாடி வரவங்க எல்லாம் அனுபவிச்சு அதை செய்யணுங்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க. அது அந்த இதுவும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அந்த எப்படியெல்லாம் அனுபவிச்சு ஐயா வந்து அதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஆசானா இருந்து நீங்க சொல்லும் போது அதை உணர முடியுது எங்களால. அது அது தெரிஞ்சுக்கிட்டோங்க ஐயா. இந்த சிவஞான கல்வியை வந்து அறியறதுக்கு வந்து நம்மளோட மனம் சிந்தையே தடையா இருக்கு. அத வந்து நமக்கு வந்து தடையை வந்து நீக்குபவர் வந்து சிவபெருமான் தான். நம்மளோட சிவபெருமான் தான். ஏதாச்சும் ஒரு நூலை நம்ம படிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து தடையா இருக்கிறதே அந்த மனம் சிந்தை. ஏன்னா அதுக்குள்ள 1008 ஓட்டம் ஓடும். நமக்கு ஒரு செகண்டுக்கு அவ்வளவு ஓடும். அதெல்லாம் தாண்டி நமக்கு அந்த அவரை பத்தி நினைக்கிறதுக்கு, அதை பத்தி நினைக்கணும்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு உறுதுணையா வந்து நிற்பவர் வந்து நம்ம சிவபெருமான் தான், வேற யாருமே கிடையாது அப்படிங்கிறதே அதை சொன்னீங்க ஐயா. அதான் அந்த விநாயகர் அகவல்ல சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அதை நினைக்கும் போதே நம்ம வந்து கண்டிப்பா அது ஒரு நாள் அதை சொல்ல அந்த அந்த வரிய சொல்ல நமக்கு வந்து கண்டிப்பா சிவலிங்கம் காட்டுவாரு, அவர் காட்டுவாருங்கிற நம்பிக்கையும் வருதுங்க ஐயா. அப்புறம் வந்து நம்ம வினைகள் வந்து நம்ம இந்த பிறவியில இதை அனுபவிக்கிறோம், இதை கத்துக்கிட்டு வர்றோம் சிவஞானத்தை அப்படின்னு சொன்னா அது அடுத்த பிறவிலையும் நமக்கு வந்து முதல்ல நம்ம வந்து அதை உணர்றதுக்காக மட்டும்தான் நம்ம பிறப்போம். அர்ஜுனன் எப்படி அந்த பிறவியில எல்லாம் அனுபவிச்சு அடுத்த பிறவியில கண்ணப்பரா வந்து பிறந்து அவரடி சேர்ந்தாரோ அத மாதிரி நமக்கும் இந்த பிறவியில இவ்வளவு நாள் கழிச்சு நமக்கு கிடைச்சிருக்குன்னா இப்போ இருந்து நம்ம வந்து அடுத்த ஜென்மத்துல நம்ம கூடிய சீக்கிரம் எப்படி மெய்கண்டாருக்கு ஞானசம்பந்தர்கள் 2.5 வயசுல கிடைச்சு அந்த டைமே அவங்க வந்து சிவலோகம் போன மாதிரி நமக்கும் கிடைக்கும். இப்பதான் நம்ம அதை தெரியவே ஆரம்பிச்சிருக்கோம். இனி நம்ம தெரிய அடுத்த பிறவில நமக்கு 1.5 வயசுல, 1 வயசுல, 2 வயசுல, 2.5 வயசுல கூட நமக்கு கிடைக்கலாம் அப்படிங்கறதையும் இது மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க ஐயா. ஒவ்வொரு பிறவிக்கும் இது வந்து துணையா இருக்கும். நம்ம செய்யற வினைகள் வந்து நல்ல வினையை செஞ்சுட்டு நல்ல சிவபெருமான நினைச்சிட்டே இருந்தோம்னா இது வந்து ஒவ்வொரு பிறவிக்கும் இந்த ஞானம் வந்து இந்த கல்வி வந்து நமக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அதாவது நம்ம நெஞ்சகமே கோயிலா கொண்டு சிவபெருமான தெய்வமா கொண்டு நம்ம எப்பவும் அகபூஜை செஞ்சுட்டே இருந்தோம்னா, ஏன்னா நம்ம வந்து நிறைய சிந்தனையில இருப்போம். நம்ம எப்பெல்லாம் நமக்கு முடியுதோ அந்த டைம்ல நம்ம வந்து மனசார நினைச்சோம்னா இந்த பலன் வந்து நமக்கு பிறவிதோறும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு ரொம்ப சிறப்பா ரொம்ப நல்லா புரிய வச்சீங்க ஐயா. உணர்ந்தவங்க ஐயா எல்லாமே. சிவாய நமங்க ஐயா. மற்ற அடியார்கள் யாராவது பேசலாங்கம்மா? சிவாய நம. மிகவும் நன்றிமா, நல்ல சிறப்பான தொகுப்புரை. சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி சப்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டின்னு சொல்லுவாங்க. ஒன்னு பார்க்கலாம், விநாயகர் பார்க்கலாம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருடி வணக்கங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நல்லா எல்லாமே விஷயம் அப்படியே சொல்லிட்டாங்க. சாரு வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க, ஒன்னும் சொல்றதுக்கு விடல. நல்லா இருந்தது. அப்புறம் ஒண்ணு ஐயா, இப்ப ஞானிகளுடைய உள்ளத்துலதான் சிவம் நிரந்தரமா இருப்பாரு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா எல்லாருக்குள்ளயும் சிவம் இருக்குங்க இல்லையா? அது இருக்குது தானேங்கய்யா? அப்புறம் நாணியர் இதுல மட்டும் எப்படிங்கய்யா தனியா இருப்பாருன்னு சொன்னீங்க? அது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு, அதான் கேட்கலாம். மாணிக்க ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே என்று சொல்ற பெருமான் வந்து இல்லாத இடமே இல்லை. ஞானியா இருந்தாலும் சரி, அஞ்ஞானியா இருந்தாலும் சரி, பாவியா இருந்தாலும் சரி, புண்ணியவனாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் வந்து இருக்காரு. அது இருக்கிறத வந்து யார் வந்து உணர முடியும் அப்படின்னா வந்து அந்த ஒளியை வந்து ஏதோ ஒண்ணு மறைத்து கொண்டிருக்கிறது, தடுத்து கொண்டிருக்கிறது. ஒளியை வந்து மறைக்க முடியுமா? அப்பேற்பட்ட அந்த சூரியனே வந்து ஒரு சிறிய மேகம் வந்து மறைத்து விடுகின்றது. அப்ப நம்மள வந்து என்ன செய்யுது? நான் எனது என்கின்ற அந்த அகங்காரம், மமகாரம், அதாவது ஆணவ மலம், அது வந்து மறைத்து இருக்கின்றது. அது வந்து நீங்களாதான் பெருமான் வந்து இருப்பது வந்து தெரியும். பெருமான் வந்து இருக்காரு. அப்ப முக்தினா என்ன? முக்தினா இந்த உயிர் போய் சிவபெருமானை வந்து அடையுதா, இல்ல சிவபெருமான் வந்து உயிர் மேல இருக்கப்பட்டு ஐயோ கஷ்டப்பட்டு அப்படி மேல இருந்து கீழே வந்து இறங்கி வரானா அப்படின்னா அது வந்து முக்தி கிடையாது.
பெருமான் வந்து எப்போதும் நமக்குள்ளே இருக்கின்றான் என்று அதை அனுபவபூர்வமாக உணர்வது, அதுதான் வந்து முக்தி. ஏன்னா இங்கேருந்து அங்க போக முடியாது, அங்கேருந்து இங்க போக முடியாது. எங்க பார்த்தாலும் சிவன் தான் இருக்கான். அவனுக்கு போக்கும் கிடையாது, வரவும் கிடையாது. பெருமான் வந்து நமக்குள் இருப்பதை, அதை வந்து இந்த சிவஞானிகள் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவித்துக் கொண்டார்கள். உதாரணமா என்ன பண்ணாங்க, உங்களுக்கு வந்து உங்க தாத்தா வந்து சொத்து வச்சிருக்காரு. செத்து வச்சுட்டு அவர் வந்து உயிர் எழுதல, ஒன்னும் எழுதல, உங்களுக்கு வந்து தெரியாம இருக்கு, உங்க அப்பாவுக்கும் தெரியாம இருக்கு. உங்க காலத்துல யாரோ ஒருத்தர் வந்து சொல்றாங்க, உங்க தாத்தா வந்து அந்த சொத்தை அங்க வாங்கி போட்டுக்காருமா அப்படின்னு சொன்னோன்னு என்ன செய்யுங்க, அதை அடையறதுக்கு நீங்க முயற்சி எடுத்து அதை நீங்க அடைஞ்சிட்டீங்க இல்லையா? ஏற்கனவே இருக்கு, இருப்பதை நீங்க அடைந்து கொள்கிறீர்கள்மா. அதான் வந்து அதாவது பற்று, எந்த பற்றும் இல்லாதவர்கள் தான் அதை உணர முடியும். பற்று இருந்தா அது அது மறைச்சிடும், அந்த மாயை வந்து மறைச்சிடுது நமக்கு. கரெக்ட்மா. அதான் மாயைன்னு சொன்னாலும் சரி, ஆணவம்னு சொன்னாலும் சரி, செருக்குன்னு சொன்னாலும் சரி, அது வந்து மறைத்து விடுகின்றது. அவ்வளவுதான். நான் எனது இருந்தாலே அது வந்து மறைபட்டு போய்விடும். சிறப்புங்க, நன்றிங்கய்யா, அருமைங்க. சிவாய நம. இதுக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தர் இருப்பான். பிச்சைக்காரன் வந்து என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கடையா போய் பிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பான். பிச்சை எடுத்துக்கிட்டு அந்த பிச்சை வீட்டுல இருந்து வாழ்ந்துகிட்டே இருப்பான். அது என்ன பண்றாரு, ஒரு கடைக்காரர் அவர் வந்து ஒரு நகை கடைக்கு போறான். அங்க போய் கேட்கறான். கேட்கிறப்ப ஒரு காசு போட வரவர் என்ன பண்றாரு, அந்த ஓட்டை பார்த்துட்டு அதை புடுங்கி வச்சுட்டு ஓடுறாரு. ஐயோ நம்ம ஓட்டை பிடிங்கிட்டாலும் பின்னாடியே வந்து ஓடுறான். ஓடினவனே போய் பிடிச்சோட அவர் சொல்றாரு, இல்லையே இந்த ஓடு இருக்கு, இது வந்து விலை மதிக்க முடியாத பொன்னால ஆன ஓடு, அது மேல அழுக்கெல்லாம் வந்து படிஞ்சிருக்கு, அது திரும்ப அந்த ஓட்டுல போய் நீ போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரு, அதை படம் போட்டு அந்த அழுக்கெல்லாம் நீக்கணும்னு அந்த தங்கம் வந்து அப்படியே சுடர் விட்டு பிரகாசிக்கும். பெருமான் என்ன செய்கின்றார், நமக்குள்ள வந்து பொன்னாக இருக்கின்றார். பொன்னாக இருக்கின்ற பெருமானை வந்து நம்ம ஆணவம் கண்மம் மாயங்கிற அந்த மலம் வந்து மூடி இருக்கின்றது. அந்த ஆணவ மலம் நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா பெருமான் வந்து பொன்னாக வந்து அவன் சுடர் விட்டு பிறப்பான், பொன்னாருமேனியாக சுடர் விடுவான். பல கதைகள் வந்து இருக்குமா. உள்ள இருக்கிறது நமக்கு தெரியல, அவ்வளவுதான். தெரிஞ்சு நம்ம அதை அடைய முடியல. அதை அடைஞ்சு சிறப்பு. பக்தி ரொம்ப எளிமையான வழிமா. நீங்க வந்து யோகத்துக்கு போனா அதுக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். நீங்க பக்திக்கு போனாலே போதும், உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். இந்த யோகத்தில் சொல்லக்கூடிய எல்லா நிலைகளிலுமே வந்து உங்களுக்கு பக்தியிலே வந்து உங்களுக்கு வந்து கிடைத்து விடும். பக்தி தான் எளிய வழி, உங்களுக்கு வந்து எந்த துன்பமும் தராத வழி, உங்களுடைய இல்லறத்துக்கு வந்து எந்த ஊடுபாடும் செய்யாத வழி. மற்ற நிலைக்கெல்லாம் போனா நிறைய வந்து உணவு கட்டுப்பாடு, நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. உங்களுக்கு வந்து இதுல கட்டுப்பாடு வந்து நம்மளா சுயமா வச்சுக்கிட்டா உண்டு, எந்த கட்டுப்பாடுமே தேவையில்லை. நீங்க வந்து அதான் எந்த ஒரு செயலுமே நம்மால செஞ்சோம் நம்ம நினைக்காம இறைவன் அருளால் நம்ம இது செய்யப்பட்டது, நமக்கு இது கிடைச்சதுன்னு நம்ம நினைச்சிட்டோம்னா எந்த இதுவும் நம்ம வந்து சீக்கிரமாவே இறைவனை நமக்குள்ள இருக்கிற இறைவனுக்கு தேடி கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் அந்த இது. அந்த பக்குவம் வர்றதுக்கு தான் இதெல்லாம் படிநிலைகள். இந்த வகுப்பே அந்த மாதிரிதான், படிநிலைகள் தான். இதை கேட்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. நன்றிங்கய்யா. யதார்த்தமான உண்மை வந்து நீங்க சொன்னதுதான். சரிங்களா? அம்மா வித்யாபதி அம்மா வந்தீங்க, பேசுங்கம்மா. திருவடி வணக்கம் ஐயா. வேற யாராவது பேசுறீங்களாமா? கிரிஜாமா பேசுங்கம்மா. திருவடி வணக்கம்மா. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஐயா. சொல்றதுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல, ஒன்றும் இல்லை. ஆனா உணர்ந்துட்டேன் நிறைய. நீங்க சொன்னதை பத்தி உணர்ந்துருக்கிறோம். இப்ப அடுத்து இவங்க சாருமதி அம்மாவுக்கு சொன்னதுக்கு, நீங்க அடுத்து பொன்முடி அம்மா சொன்ன விளக்கத்துக்கு அடுத்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். பக்தியால தான் இறைவனை அடைய முடியும்ன்றத சொன்னீங்க. அதுலயும் பற்று இல்லாத உறுதியா இருக்கணும் அவரை, அது மட்டும்தான் தெரியுது சொல்றதுக்கு எனக்கு. திருவடி வணக்கம் ஐயா. நீங்க நடத்துறது ரொம்ப நல்லா இருக்குது. சிவாய நம, சிவாய நம. மிகவும் சிறப்புமா, நல்லா ஆழ்ந்து உணர்ந்திருக்கீங்க. மிக நன்றிமா. அடுத்து புஷ்பாமா எதுவும் சொல்றீங்களா? வணக்கங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க. கல்விங்கிற தலைப்புல ரொம்ப அருமையா எடுத்தீங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு அருமையா இருக்குதுங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. உள் வாங்கிட்டேங்க.